சட்டத்தை நமது தாய்மொழியில் ஆழமாக தெரிந்து கொள்ள சட்டப்படி லோவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய பாடத்தில் நாங்கள் ஒப்புரவு மற்றும் நம்பிக்கைகள் சட்டம் என்ற பாடத்தின் முதல் அத்தியாயமான ஒப்புரவிற்கு ஓர் அறிமுகம் குறித்து பார்ப்போம். ஒப்புரவு மற்றும் நம்பிக்கைகள் சட்டம் அத்தியாயம் 1, ஒப்புரவிற்கு ஓர் அறிமுகம். உள்ளடக்கம். இந்த அத்தியாயத்தில் நாம் பார்க்கவிருக்கும் முக்கிய பகுதிகளாவன அறிமுகம், ஒப்புரவின் அடிப்படை இயல்புகள், ஒப்புரவின் தோற்றமும் வளர்ச்சியும், ஒப்புரவின் மாற்றமும் வீழ்ச்சியும், நீதிமுறை சட்டங்கள் ஒப்புரவில் ஏற்படுத்திய தாக்கங்கள், சட்டமும் ஒப்புரவும் ஒன்றிணைந்த நிலை, சுருக்கம். மேலும் இந்த பிரசன்டேஷன் ஸ்லைட்ஸை தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட நூல்கள், வழக்கு தீர்ப்புகள் மற்றும் பிற தகவல் ஆதாரங்கள் தொடர்பான அனைத்தும் இறுதி பகுதியில் வழங்கப்பட்டுள்ளன. அறிமுகம். இங்கிலாந்து சட்ட வரலாற்றில் சான்சரி நீதிமன்றம் உருவாக்கி வளர்த்த சட்ட கொள்கைகள் தான் இன்று நாம் அறிந்த ஒப்புரவாகும். இந்த பகுதியில் நாங்கள் 4 முக்கிய விடயங்களை பார்க்க இருக்கிறோம். 1, ஒப்புரவென்ற சட்ட அமைப்பு எதற்காக உருவானது, அதன் நோக்கமும் தேவையும் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். 2வது, ஒப்புரவின் அடிப்படையான கொள்கைகள், அதன் நடைமுறை குணங்கள் மற்றும் நீதிமன்றம் ஒப்புரவு கொள்கைகளை எப்படி செயல்படுத்துகிறது. 3வது விடயம், ஒப்புரவு எவ்வாறு இங்கிலாந்து சட்ட வரலாற்றில் தோன்றியது, சான்சலர் மற்றும் சான்சலர் நீதிமன்றங்களின் பங்குகள் என்ன மற்றும் ஒப்புரவு வழக்குகள் எவ்வாறு வளர்ச்சியடைந்தன. 4வது விடயம், நீதிமுறை சட்டங்கள் ஒப்புரவு மற்றும் பொதுச்சட்டம் ஆகியவற்றை ஒன்றிணைத்தமை, பொதுச்சட்ட நீதிமன்றங்கள் மற்றும் சான்சரி நீதிமன்றங்களின் நிர்வாகத்தை ஒரே வகையான நீதிமன்றங்களில் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டமை தொடர்பிலும் இறுதியாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முதலாவது, ஒப்புரவின் அடிப்படை இயல்புகள் பற்றி பார்ப்போம். இங்கு ஒப்புரவு என்ற சொல்லுக்கு பல்வேறு அர்த்தங்கள் வழங்கப்படுகின்றன. சாதாரண மொழியில கூறினால் இது நியாயம், நீதி, சமத்துவம் என பொருள்படும். ஆனா சட்டத்துறையில இந்த சொல் ஒரு தனித்த சட்ட அமைப்பு மற்றும் நீதிமுறை கொள்கைகள் என கூறப்படுகிறது. சட்ட அமைப்பில ஒப்புரவு என்பது சான்சரி நீதிமன்றம் உருவாக்கிய ஒப்புரவுசார் உரிமைகள், நிவாரணங்கள், ஒப்புரவு கோட்பாடுகள் ஆகியவற்றை குறிக்கின்றது. இவை வழக்கமான பொதுச்சட்டம் வழங்க முடியாத சூழல்களில் நியாயமான தீர்வுகளை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டன. இதனால் ஒப்புரவு என்பது நியாயம் மற்றும் நேர்மையை முன்னிறுத்தும், பொதுச்சட்ட குறைபாடுகளை நீக்கும் மற்றும் மனித நேயத்திற்கும் சட்டத்திற்கும் இடையிலான சமத்துவத்தை உருவாக்கும் முக்கியமான சட்ட கோட்பாடு என கூறலாம். பண்டைய கிரேக்க தத்துவ ஞானியான அரிஸ்டோட்டில் தனது எதிக்ஸ் எனும் நூலில ஒப்புரவென்ற கருத்தை எவ்வாறு வரையறுக்கிறார் என்றால், நிர்ணயிக்கப்பட்ட சட்ட விதிகளை விட மேலானதாக வரையறுக்கிறார். அதற்கு காரணம் என்னவென்றால், சட்ட விதிகளை நேரடியாக பின்பற்றினால் அநியாயம் ஏற்படும் சூழல்களில் ஒப்புரவு தனிப்பட்ட வழக்கின் சூழ்நிலைகளை பொறுத்து நியாயமான முடிவெடுக்க நீதிமன்றத்துக்கு உதவுகிறது. இந்த கருத்து இங்கிலாந்தின் ஆரம்பகால ஒப்புரவு சட்ட வளர்ச்சியின் முக்கிய அடிப்படை தத்துவமாக கருதப்பட்டது. அத்துடன் ஒரு நாட்டில குடியியல் சமூகம் சீராக செயல்பட பொதுச்சட்டங்கள் அவசியம். சில நேரங்களில் பொதுச்சட்டங்கள் அநியாயம் மற்றும் கடுமையை உருவாக்கலாம். அப்படிப்பட்ட சூழலில் நீதியை நிலைநிறுத்துவதற்கு ஒன்று பொது விதியை மாற்ற வேண்டும், அல்லது மாற்ற முடியாவிட்டால், பொது விதியை மாற்ற முடியாவிட்டால் புதிய விதிமுறைகளை உருவாக்க வேண்டும். இவ்வாறு இங்கிலாந்து சட்ட அமைப்பில் ஒப்புரவானது ஒரு புதிய விதிமுறை குழுவாக உருவானது. இந்த ஒப்புரவானது இயற்கை நீதி கொள்கைகளுடன், அதாவது பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், இந்த கொள்கைகளுடன் மிகுந்த ஒற்றுமை கொண்டது. ஏனென்றால் இரண்டும் ஒரு மனிதருக்கு நியாயமான, சமமான, முறையான தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதை குறிக்கின்றது. ஒப்புரவு செயல்படும் 2 வழிகள். முதலாவது, சட்டத்தை நெகிழ்வாக பொருட்கோடல் செய்வது, லிபரல் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் லோ. அதாவது ஒப்புரவின் முக்கிய அம்சங்களில் ஒன்று என்னவென்றால், சட்டத்தை விதிகளாக மட்டுமல்லாமல் நியாயத்துக்கு தகுந்த வகையில் நெகிழ்வாக பொருட்கோடல் செய்வது. எளிமையாக சொன்னால், ஒப்புரவு என்பது சட்டத்தை அதன் வார்த்தைகளுக்குள் மட்டும் கட்டுப்படுத்தி பார்க்காமல் நியாயம் மற்றும் மனச்சாட்சியின் அடிப்படையில் நெகிழ்வாக பொருட்கோடல் செய்வதாகும்.
பொதுச்சட்டம் சில நேரங்களில் மிகவும் கடுமையாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் செயல்படலாம். சில நேரங்களில் ஃபார்மல் ப்ரொசீஜர்ஸ் அடிப்படையில் அவை செயல்படலாம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் உண்மையான நீதியை வழங்க ஒப்புரவு தலையீடு செய்கிறது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு சொத்தை பற்றிய எழுதப்பட்ட ஒப்பந்தம் இல்லாவிட்டாலும் ஒருவரின் வாக்குறுதியை நம்பி மற்றொருவர் நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த நபரின் நலனை பாதுகாக்க முரண்வாத தடை என்ற ஒப்புரவு கோட்பாடு பயன்படுத்தப்படலாம். அதாவது முரண்வாத தடை என்பது குறிப்பாக நிலச்சட்டத்துடன் லேண்ட்லோவுடன் தொடர்புடைய ஒரு ஒப்புரவு கோட்பாடு. இது தொடர்பில் பின்னர் வரும் அத்தியாயங்களில் நாங்கள் விரிவாக பார்ப்போம். இங்கு சுருக்கமாக சொல்வதானால், ஒரு சொத்தின் உரிமையாளர் தனது வார்த்தையை மீறி பின்வாங்கும் போது அந்த வாக்குறுதியை நம்பி பாதிக்கப்பட்டவருக்கு நீதி வழங்கும் ஒரு சட்ட கோட்பாடாகும். இதை ஒரு எளிமையான உதாரணத்தினூடாக விளங்கப்படுத்த முடியும். அதாவது ஒரு தந்தை தனது மகனிடம் இந்த நிலம் எதிர்காலத்தில் உனக்கு தன் சொந்தம் என்று சொல்கிறார். இதை நம்பி மகன் அந்த நிலத்துல வீடு கட்டுவதற்காக அதிக பணம் செலவழிக்கிறார். பின்னர் தந்தை தனது வாக்குறுதியை மறுக்கிறார். இந்த சூழ்நிலையில மகன் முரண்வாத தடை அடிப்படையில் நீதிமன்றத்தை நாடி தனது நலனை பாதுகாக்க கோரலாம். அதே போல பார்த்தீங்கன்னா, ஒரு தவறான செயலை உடனடியாக தடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் பின்னர் நஷ்டஈடு வழங்குவது மட்டும் போதாது. அப்போது ஒப்புரவு நீதிமன்றம் என்ன செய்யும் என்றால், தடை கட்டளை அல்லது தடை ஆணை, இன்ஜங்ஷன் என்று சொல்றது, அதை வழங்கி அந்த செயலை முன்கூட்டியே தடுக்க முடியும். இங்கு தடை கட்டளை அல்லது தடை ஆணை என்பது என்னவென்றால், ஒரு நபரை ஒரு செயலை செய்யவோ அல்லது ஒரு செயலை செய்யாமல் தவிர்க்கவோ நீதிமன்றம் கட்டாயப்படுத்துகின்ற ஒரு ஒப்புரவு நிவாரணமாக நாங்கள் கொள்ள முடியும். எனவே ஒப்புரவின் முக்கிய நோக்கம் சட்டத்தின் கடுமையான விதிகளை மட்டும் பின்பற்றுவதல்ல, மாறாக ஒவ்வொரு வழக்கின் தனிப்பட்ட சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டு நியாயமான மற்றும் முழுமையான நீதியை வழங்குவதாகும். இரண்டாவது வழி, அதாவது ஒப்புரவு செயல்படும் இரண்டாவது வழி. ஒப்புரவின் இரண்டாவது முக்கிய அம்சம் என்ன என்று பார்த்தா, விசேட சூழ்நிலைகளில் பொது சட்டத்தை மாற்றுவது, டிஸ்கிரிஷனரி மாடிஃபிகேஷன் ஆஃப் ஜெனரல் லா. இது என்னென்றா, பொதுவான சட்ட விதிகளின் வரம்புக்குள் வராத விதிவிலக்கான சூழ்நிலைகள்ல, சில நேரங்களில் சில வழக்குகள் பொதுச்சட்ட விதிகளின் நியாயாதிக்கத்துள் வராத சந்தர்ப்பத்தில், அதன் வரம்புக்குள் வராத சந்தர்ப்பங்களில் நீதியை நிலைநாட்டும் நோக்கில சட்டத்தை மனிதநேயம் மிக்க மற்றும் நிகழ்வான முறையில் மாற்றியமைப்பதை குறிக்கின்றது. இதனை சிறப்பு ஒப்புரவெனவும் குறிப்பிடலாம். இதுல நீதிபதி தற்றுணிவு நீதிமுறையை பயன்படுத்துகிறார். அதாவது தற்றுணிவு அல்லது விருப்ப அதிகார நீதிமுறை என்பது என்னவென்றால், ஒரு வழக்கின்ற சூழ்நிலையையும் நியாயத்தையும் கருத்தில் கொண்டு நீதிபதி தனது விவேகத்தின் அடிப்படையில் தீர்மானம் எடுக்கின்ற ஒரு நீதிமுறை. இதனால அந்த வழக்குக்கு ஏற்ற புதிய சட்ட பொருட்கோடல்கள் அல்லது விதி உருவாக்கப்படலாம். உதாரணமாக, ஒருவர் மற்றொருவருக்கு நிலம் விற்பதாக ஒப்பந்தம் செய்தார். ஆனால் பின்னர் அவர் அந்த நிலத்தை விற்க மறுத்துவிட்டார். பொது சட்டம் என்ன சொல்லும் என்றால், சரி, அவர் நிலம் விற்கவில்லை என்றால் குறைந்தது நஷ்ட ஈடு, பணம், கம்பன்சேஷன் கொடுத்து ஈடு செய்ய சொல்லும். அதாவது நிலத்தை விற்க வேண்டிய அவசியம் இல்லை, பணம் கொடுத்தால் போதும். ஆனால் ஏன் இது சில நேரங்களில் நியாயமாகாது? பணத்தை கொடுத்து நஷ்டத்தை ஈடு செய்வது ஏன் சில நேரங்களில் நியாயமாகாது என்று பார்த்தா, நிலம் என்பது ஒரு தனிப்பட்ட சொத்து, அதை பணம் கொடுத்து மாற்ற முடியாது. அதே நேரம் ஒரு நிலத்தை பெற விரும்பும் நபருக்கு மற்றொரு நிலம் அவற்றை நிலம் மாதிரி அல்லது அதே மாதிரியான நிலமாக இருக்காது. அதனால ஒப்புரவு என்ன சொல்லுதுண்டா, இது சாதாரண பொருள் அல்ல, இது தனிப்பட்ட சொத்து. அதனால ஒப்பந்தம் செய்திருந்தா, நிலத்தை விற்பதாக ஒப்பந்தம் செய்திருந்தா அதை நிறைவேற்றியே ஆக வேண்டும். இதற்கு நீதிமன்றம் வழங்குகின்ற உத்தரவு தான் குறித்த நிறைவேற்றம், ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது நீ ஒப்பந்தத்தை பின்பற்ற வேண்டும். அதாவது விற்பதாக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தால் நிலத்தை விற்க வேண்டிய கட்டாயம் உனக்கு உள்ளது என ஒப்புரவு கூறும். ஒப்புரவு ஒரு நெறிப்பண்பாக, ஒப்புரவு ஒரு சட்ட முறையாக மட்டுமல்லாமல் ஒரு நெறிப்பண்பாக, மோரல் வர்ச்சு ஆக பார்க்கப்படுகிறது.
இந்த எண்ணத்தை மிக முக்கியமாக விளக்கிய வழக்கு தான் 1705 நடைபெற்ற டட்லி வெர்சஸ் டட்லி என்ற வழக்கு. இந்த வழக்குல சான்சலர் பிரபு ஒப்புரவு பற்றி சொன்ன கருத்து மிகவும் புகழ்பெற்றது. அதாவது ஒப்புரவு என்பது சட்டத்தின் ஒரு பகுதி அல்ல, அது சட்டத்தின் கடுமையை மிதமாக்கும் நெறிசார் நற்குணம் என்று வரையறுக்கப்பட்டது. எங்கு சட்டம், அதாவது பொது சட்டம் பலவீனமாக இருக்கின்றதோ அத்தகைய இடங்களில் ஒப்புரவு உதவுகிறது. அதே நேரம் தந்திரமான தவிர்ப்புகள், ஏமாற்றும் முறைகள் மற்றும் பொது சட்டத்தை தவிர்க்க உருவாக்கப்படும் புதிய வஞ்சனைகள் ஆகியவற்றிலிருந்து சட்டத்தை பாதுகாக்கிறது. அதனால ஒப்புரவு சட்டத்தை அழிப்பதல்ல, சட்டத்தை உருவாக்குவதும் இல்லை, ஆனால் சட்டத்திற்கு உதவுகிறது, நிறைவு செய்கிறது மற்றும் பாதுகாக்கிறது. ஒப்புரவின் தோற்றமும் வளர்ச்சியும் பற்றி பார்ப்போம். 1066 நடைபெற்ற நோமன் கைப்பற்றல், நோமன் கன்குவிஸ்ட், இங்கிலாந்து சட்ட வரலாற்றில் மிகவும் முக்கியமான திருப்புமுனையாக கருதப்படுகிறது. இந்த வரலாற்று சம்பவத்துக்கு பிறகுதான் நோர்மன் ஆட்சியாளர்கள் ஆங்கில நாட்டின் அரசியல் மற்றும் சட்ட அமைப்பில் பல அடிப்படை மாற்றங்களை மேற்கொண்டனர். அந்த காலத்துக்கு முன்னர் இங்கிலாந்துல பல பிராந்தியங்களில் வேறுபட்ட உள்ளூர் சட்ட முறைகள் நடைமுறையில் இருந்தன. நோமன் ஆட்சியாளர்கள் இந்த அமைப்பை மாற்றும் நோக்கில நாடு முழுவதும் ஒரு ஒற்றுமையான மற்றும் மையப்படுத்தப்பட்ட நீதிமுறை அமைப்பை உருவாக்கினார்கள். அதாவது சென்ட்ரலைஸ்ட் லீகல் சிஸ்டத்தை நோமன் ஆட்சியாளர்கள் இங்கிலாந்துல உருவாக்கினார்கள். இந்த மையப்படுத்தப்பட்ட சட்ட நடைமுறை பின்னர் ஒரு தேசிய நீதிமுறை அமைப்புக்கு அடிப்படையாக அமைந்தது. இவ்வாறு உருவான ஒரே மாதிரியான சட்டமுறை தான் பின்னர் பொது சட்டம் என விளங்க தொடங்கியது. நோர்மன் வெற்றி. இந்த படத்துல காட்டப்பட்டுள்ள படங்களை நீங்க பார்த்தீங்கன்னா நோர்மன் எவ்வாறு இங்கிலாந்தை வெற்றி கொண்டது என்பதை காட்டுகிறது. இங்கு நோர்மண்டி என்பது கிறிஸ்துவுக்கு பின் 1066 முன்னர் நோர்மன் மன்னரான வில்லியம் ஆட்சியின் கீழ் இருந்த வடக்கு பிரான்ஸ் என்ற ஒரு பகுதி. நோர்மன் என்றது வடக்கு பிரான்ஸ் என்ற ஒரு பகுதியாக இருந்தது. கிறிஸ்துவுக்கு பின் 1066 நடைபெற்ற நோர்மன் வெற்றி இங்கிலாந்தின் வரலாற்றில் மிக முக்கியமான திருப்புமுனையாக கருதப்படுகிறது. இங்கிலாந்தின் மன்னரான எட்வர்ட் த கன்ஃபெசர் அவருக்கு வாரிசு இல்லாம இறந்துட்டார். ஸோ அதனைத் தொடர்ந்து நோர்மண்டியின் ஆட்சியாளரான வில்லியம் இங்கிலாந்தின் அரியணைக்கு உரிமை கோரினார். இதன் விளைவாக 1066 அக்டோபர் 14 நடைபெற்ற பேட்டில் ஆஃப் காஸ்டிங், அதாவது காஸ்டிங் போர்ல வில்லியம் மன்னர் ஹெரோட் கோட்வின்சனை தோற்கடித்தார். பின்னர் வில்லியம் இங்கிலாந்தின் மன்னராக முடிசூட்டப்பட்டார். நோர்மன் வெற்றி இங்கிலாந்தின் அரசியல், நிர்வாகம், நில உடைமை முறை, மொழி மற்றும் சட்ட அமைப்புகளில் ஆழமான மாற்றங்களை ஏற்படுத்தியது. குறிப்பாக பொது சட்டம் மற்றும் ஆங்கில சட்டமரபின் வளர்ச்சிக்கு இது முக்கிய அடித்தளமாக அமைந்தது. அரசரின் சட்ட பங்கு, லீகல் ரோல் ஆஃப் த கிங். இங்கிலாந்தின் ஆரம்பகால சட்ட வரலாற்றில் அரசர் தான் நீதியின் உயர்ந்த அதிகாரமாக பார்க்கப்பட்டார். சட்டமும் நீதியும் வழங்கப்படும் மிக உயர்ந்த அதிகாரம் அரசரிடமே இருந்தது. மத்திய கால இங்கிலாந்துல பார்த்தீங்கன்னா அரசர் நாட்டின் சட்டத்தின் தலைமை மற்றும் இறுதி நீதி வழங்குபவர், அதாவது அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ற நிலையை பெற்றிருந்தார். இதனால அனைத்து நீதிமன்றங்களும் அரசரின் பெயரிலேயே செயற்பட்டன. இதன் மூலம் அரசர் சட்டத்தை பாதுகாக்கும் அதிகாரம், நீதியை நிலைநிறுத்தும் கடமை மற்றும் மக்கள் நலனை உறுதி செய்யும் தலைவராகவும் புரிந்து கொள்ளப்பட்டார். அதனால பொதுச்சட்ட நீதிமன்றங்கள் எந்த காரணத்தினாலும் நீதியை வழங்க முடியாத சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட நபர் எப்போதும் அரசரிடம் மனு அளிக்க முடிந்தது. அடுத்தது, ஒப்புரவு உருவாகும் முன் இங்கிலாந்தில் இருந்த பொதுச்சட்டம் பற்றி சுருக்கமாக பார்ப்போம். 13ஆம் நூற்றாண்டுல இங்கிலாந்துல பொதுச்சட்டம் அரச நீதிமன்றங்கள் மூலம் உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்போது முக்கியமா 3 நீதிமன்றங்கள் செயல்பட்டன. முதலாவது கிங்ஸ் பெஞ்ச், மன்னரின் நீதிமன்றம்.
இந்த நீதிமன்றம் மன்னரின் பெயரில் முக்கிய குற்றவியல் வழக்குகளையும் அரசுக்கு முக்கியமான உயர்நிலை வழக்குகளையும் வந்து விசாரித்தது. இரண்டாவது நீதிமன்றம் பொதுமக்களின் வழக்குகளுக்கான நீதிமன்றம், கோட் ஆஃப் காமன் ப்ளீஸ். இது பொதுமக்கள் இடையே எழும் சிவில் வழக்குகளை விசாரித்தது. உதாரணமாக காணி ஒப்பந்தம் அல்லது ஆதனம் தொடர்பான தனிப்பட்ட வழக்குகள் இந்த நீதிமன்றத்துல வந்து விசாரிக்கப்பட்டன. மூன்றாவது அரசின் நிதி தொடர்பான நீதிமன்றம். இந்த நீதிமன்றம் வரி, அரசின் வருமானம் மற்றும் நிதி தொடர்பான வழக்குகளை வந்து கவனித்தது. பொது சட்டத்தின் சிறப்பம்சங்களை என்னவென்று பார்த்தா, இது நீதிபதிகளின் தீர்ப்புகளை அடிப்படையாக கொண்டு வளர்ந்த ஒரு சட்டமுறை, அதாவது ஜட்ஜ் மேட் லோ என்று சொல்வார்கள். மேலும் முன்பு வழங்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்புகளை, அதாவது முற்றீர்ப்புகள் என்று சொல்வார்கள், முற்றீர்ப்பு கோட்பாடு, அதனை பின்பற்றி பின்னர் வரும் வழக்குகளுக்கு வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதே நேரத்தில் பொது சட்டத்தின் நடைமுறைகள் மிகவும் கடுமையானவையாக இருந்தன. குறிப்பாக எழுத்து வடிவிலான ஆவணங்கள் மற்றும் நடைமுறை விதிகளை வந்து மிகவும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டி இருந்தது. ஃபார்மல் ப்ரொசீஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொது சட்டத்தில் வந்து மிகவும் கடுமையாக இருந்தது. இந்த கடுமையான நடைமுறைகளே பின்னர் ஒப்புரவு உருவாக வேண்டிய அவசியத்தை வந்து ஏற்படுத்தி இருந்தன. அடுத்து நாங்க பாரம்பரிய பொதுச்சட்ட நீதிமன்றங்களின் நியாய ஆதிக்கம் பற்றி பார்ப்போம். 13ஆம் நூற்றாண்டளவில் லண்டனில் உள்ள வெஸ்ட்மின்ஸ்டர் பகுதியில் 3 முக்கியமான பொதுச்சட்ட நீதிமன்றங்கள் வந்து நிறுவப்பட்டிருந்தன. இவை வந்து பொதுச்சட்டத்தின் அடிப்படையில் வழக்குகளை விசாரித்த மத்திய நீதிமன்றங்களாக இருந்தன. இவை இந்த நீதிமன்றங்கள் 3 வேறுபட்ட வழக்குகளை விசாரித்திருந்தாலும் சில வழக்குகள்ல வந்து இந்நீதிமன்றங்களின் நியாய ஆதிக்கம் வந்து ஒன்றோடொன்று ஒத்திருந்ததாக இருந்தது. இந்த 3 நீதிமன்றங்கள் அவை விசாரித்த வழக்குகள் தொடர்பாக பார்ப்போம். அதாவது 3 நீதிமன்றங்கள்: மன்னரின் நீதிமன்றம், பொதுமக்களின் வழக்குகளுக்கான நீதிமன்றம், அரசின் நிதி தொடர்பான நீதிமன்றம். இதுல முதலாவது மன்னரின் நீதிமன்றத்தை பற்றி பார்ப்போம். இந்த நீதிமன்றத்திற்கு 2 முக்கிய பொறுப்புகள் இருந்தன. முதலாவது, நிலம் தொடர்பான சில வழக்குகளை தவிர்த்து பொதுமக்களிடையேயான சிவில் மற்றும் குற்றவியல் வழக்குகளை வந்து இந்த மன்னரின் நீதிமன்றம் வந்து விசாரித்தது. இரண்டாவது, கீழ் நீதிமன்றங்களின் செயல்பாடுகளை வந்து மேற்பார்வை செய்து தேவையான போது அவற்றின் தீர்ப்புகளை வந்து மீளாய்வு செய்யும் அதிகாரமும் இதற்கு இருந்தது. இதைத்தான் ஜுடிஷியல் ரிவ்யூ அல்லது நீதித்துறை மீளாய்வு என்று கூறுகின்றோம். அடுத்ததாக, பொதுமக்களின் வழக்குகளுக்கான நீதிமன்றம் இரண்டாவது. இந்த நீதிமன்றம் குறிப்பாக நில உரிமை தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் தனித்துவமான நீதிமன்றமாக இருந்தது. அதாவது நில உரிமை, நில ஒப்படைப்பு, பாரம்பரிய உரிமைகள் போன்ற வழக்குகள் கட்டாயமா இந்த நீதிமன்றத்திலே தான் தாக்கல் செய்யப்பட வேண்டி இருந்தது. சிவில் வழக்குகளையும் இது விசாரிக்க முடிந்தாலும் நடைமுறை செலவுகள் வந்து இந்த நீதிமன்றத்தில் அதிகமாக இருந்ததால பெரும்பாலான வழக்குதாரர்கள் மற்ற 2 நீதிமன்றங்களையே தேர்வு செய்தனர். இறுதியாக, அரசின் நிதி தொடர்பான நீதிமன்றம் பற்றி பார்ப்போம். ஆரம்பத்தில் இந்த நீதிமன்றம் அரசரின் நிதி தொடர்பான வழக்குகளை விசாரிக்க உருவாக்கப்பட்டது. உதாரணமாக, அரசருக்கு செலுத்த வேண்டிய வரிகள், கடன்கள் மற்றும் பிற நிதி பொறுப்புகள் தொடர்பான வழக்குகள் வந்து இங்கு விசாரிக்கப்பட்டன. ஆனால் காலப்போக்கில் இதன் அதிகாரம் விரிவடைந்து பின்னர் நில உரிமையுடன் தொடர்பில்லாத தனிநபர்களுக்கிடையான சிவில் வழக்குகளையும் வந்து இந்த அரசின் நிதி தொடர்பான நீதிமன்றம் விசாரிக்க தொடங்கியது. மேலும் இந்த நீதிமன்றம் பொதுச்சட்ட நிவாரணங்களுடன் சில வரையறுக்கப்பட்ட ஒப்புரவு நிவாரணங்களையும் வழங்கும் அதிகாரமும் பெற்றிருந்தது. இந்த 3 நீதிமன்றங்களின் நியாயாதிக்கங்களும் அவற்றின் நடைமுறைகளும் பின்னர் ஒப்புரவு உருவாகவும் அதன் பின்னர் நீதிமுறை சட்டங்கள் மூலம் நீதித்துறை சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படவும் முக்கிய பின்னணியாக அமைந்தன. லிமிடேஷன் ஆஃப் காமன் லா, பொதுச்சட்டத்தின் வரம்புகள் பற்றி பார்ப்போம். பொதுச்சட்டத்தில் வழக்கு தொடர வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட ரிட் சிஸ்டம், எழுத்து வடிவிலான எழுத்தாணை என்று சொல்வார்கள், அல்லது சட்ட வடிவ மனு வந்து பயன்படுத்தப்பட வேண்டும். சரியான எழுத்தாணை அல்லது சட்ட வடிவ மனு வந்து தேர்ந்தெடுக்கப்படாவிட்டால் வழக்கு தொடர முடியாது. அதாவது சட்டத்தின் வடிவம் சரியா, ஆமென்றா மட்டும்தான் அங்கே வழக்கு ஏற்கப்படும்.
பொது சட்டத்தில் வழக்கு நடத்தும் போது மனு எழுதும் விதி, சாட்சிகளை கொடுக்கும் முறை, ஆதாரத்தை சமர்ப்பிக்கும் முறை எல்லாவற்றுக்குமே கடுமையான விதிகள் இருந்தன. ஒரு சிறிய தவறு ஏற்பட்டாலும் நியாயமும் உண்மையும் இருந்தா கூட வழக்கில வெற்றி பெற முடியாது. இங்க நீதியை விட நடைமுறைக்கே முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்பட்டது. அத்தோட பொது சட்டம் பெரும்பாலும் டேமேஜஸ், பண நஷ்டஈடு மட்டுமே வழங்கக்கூடியதா இருந்தது. ஆனால் சில சூழ்நிலைகளில் பணம் போதுமான நிவாரணம் அல்ல. உதாரணம், நிலம், தனிப்பட்ட ஆதனம், குடும்ப உரிமைகள், நம்பிக்கை ஆதனம், இத்தகைய வழக்குகளில் பணத்தை தருவது, பணத்தின் மூலம் நஷ்டஈடு வழங்குவது உண்மையான நீதியாக இருக்காது. பொது சட்டத்தில் சட்டம் எழுத்தில் இருப்பதை மட்டுமே பின்பற்றியது. அது அந்த வழக்கின் சூழ்நிலைய, மனநிலைய, நெறிமுறைய அல்லது நியாயத்தை பரிசீலிக்கவில்லை. இதனால சில நேரங்கள்ல உண்மை வென்றாலும் பொது சட்டத்துல நீதி தோல்வி அடைந்தது. எனினும் மீதமுள்ள நீதி, அதாவது இறுதி நீதி, ரெசிடுவல் ஜஸ்டிஸ் இன்னும் அரசரிடமே உள்ளது என்று கருதப்பட்டது. அதனால பொது சட்ட நீதிமன்றங்கள் எந்த காரணத்தினாலும் நீதியை வழங்க முடியாத சூழ்நிலையில பாதிக்கப்பட்ட நபர் எப்போதுமே அரசரிடம் மனு அளிக்க முடிந்தது. ஆரம்ப காலங்கள்ல அரசர் இத்தகைய மனுக்களை தானே நேரடியாக தீர்மானித்தார். ஆனா இந்த நடைமுறை காலத்துக்கு காலம் அதிகரித்து மனுக்கள் பெருகியதால் இந்த பொறுப்பு அரசரால் சான்சலருக்கு ஒப்படைக்கப்பட்டது. சான்சலரின் பங்கு, ரோல் ஆஃப் த சான்சலர். சான்சலர் என்பவர் அரசரின் மிக வலுவான, மிக முக்கியமான அமைச்சராக இருந்தார். அவர் பெரும்பாலும் ஒரு மத குரு ஆவார். மற்றும் சிவில் லோ மற்றும் கமன் லோ இரண்டிலுமே நன்றாக தேர்ச்சி பெற்றிருந்தார். 14ஆம் நூற்றாண்டின் இறுதியில மனுக்கள் நேரடியாக அரசரிடம் அல்ல, நேரடியாக சான்சலரிடமே அனுப்பப்பட்டன. பொதுச்சட்ட நீதிமன்றங்கள் கடுமையான விதிமுறைகளை மட்டும் அடிப்படையாக கொண்டு செயல்பட்ட போதும் சான்சலர் மனச்சாட்சி மற்றும் நெறிமுறை அடிப்படையிலான தீர்ப்புகளை வழங்கினர். இதனால அவர் நியாயம், நெறிமுறை, மனச்சாட்சி சார்ந்த நீதி எனும் அடிப்படைகளை கொண்டு தீர்ப்பளித்தார். அவர் அரசரின் மனச்சாட்சி மற்றும் நீதியின் பிரதிநிதியாக பார்க்கப்பட்டார். இதனால அவரை அரசரின் மனச்சாட்சியின் காவலர் எனவும் அழைக்கப்பட்டார். சான்சரி நீதிமன்றத்தின் உருவாக்கம். பொதுச்சட்டம் மிகவும் கடுமையான விதிமுறைகளையும் நடைமுறைகளையும் பின்பற்றியதால் பலருக்கு உண்மையான நீதி கிடைக்கல. குறிப்பா சட்டத்தின் தொழில்நுட்ப விதிகள் காரணமாக சில வழக்குகளில் நியாயமான தீர்வுகள் கிடைக்காமல் போனது. அதனால 14ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பொதுச்சட்ட நீதிமன்றங்களில் நீதி கிடைக்காதவர்கள் தங்களது மனுக்களை நேரடியாக சான்சலரிடம் சமர்ப்பிக்க தொடங்கினர். இந்த மனுக்கள் பெரும்பாலும் எப்படி என்றால் பொதுச்சட்ட விதிகள் போதாமை, சட்ட நிவாரணம் கிடைக்காமை அல்லது அநியாயமான முடிவுகள் ஏற்பட்ட சூழ்நிலையில் வழங்கப்பட்டவை. அதாவது சட்டப்படி எனக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை, ஆனால் எனக்கு நியாயம் வேண்டும் என்ற அடிப்படையிலேயே இந்த மனுக்கள் அமைந்திருந்தன. இந்த காலத்தில் சான்சலர் வழங்கிய தீர்ப்புகள் கடுமையான சட்ட விதிகளை தாண்டி நியாயம், நெறிமுறை மற்றும் மனச்சாட்சியின் அடிப்படையில் இருந்தது. அதனால சட்ட உரிமைகள் தொழில்நுட்ப காரணங்கள் அல்லது ஃபார்மல் ப்ரொசீஜர்ஸ் காரணமாக, அதாவது தொழில்நுட்ப காரணங்கள் என்றால் வழக்கின் சாரத்தை மட்டும் சார்ந்திருக்காமல் நடைமுறை விதிகள், நியாயாதிக்கம், சட்ட ஆவணங்களின் பிழைகளை அடிப்படையாக கொண்டு நீதிமன்றத்தால் எடுக்கப்படும் முடிவுகளை குறிக்கின்றது. இத்தகைய தொழில்நுட்ப காரணங்கள் காரணமாக பொதுச்சட்டத்தின் கீழ் நீதி கிடைக்காதவர்கள் ஒப்புரவு கோட்பாடுகள் வழியாக நிவாரணத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஒப்புரவு இத்தகைய சூழ்நிலைகளில் தலையீடு செய்து சட்டத்தின் வடிவத்தை மட்டுமல்லாமல் அதன் உண்மையான நோக்கத்தையும் கருத்தில் கொண்டு நியாயமான நிவாரணத்தை வழங்கியது. இவ்வாறு சான்சலரிடம் மனுக்கள் தொடர்ந்து அதிகரித்ததால் அவரது அலுவலகமான ஆஃபீஸ் ஆஃப் த சான்சரி படிப்படியாக ஒரு தனித்த நீதிமன்றமாக வளர்ச்சி பெற்றது. இதன் விளைவாக 15ஆம் நூற்றாண்டில் சான்சரி நீதிமன்றம் முழுமையான ஒப்புரவு நீதிமன்றமாக உருவெடுத்தது. பொதுச்சட்டத்தின் குறைபாடுகளை சரி செய்யும் முக்கிய நீதித்துறை அமைப்பாகவும் இது மாறியது. சான்சரி நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட வழக்குகள். டைப்ஸ் ஆஃப் கேசஸ் ஹேண்டில்ட் பை த சான்சலர்.
சட்டத்தில் குறைபாடுகள் இருந்த வழக்குகள். முதலாவது வகை வந்து பாத்தீங்கன்னா சட்டத்துல குறைபாடு இருந்த வழக்குகள். சில நேரங்கள்ல வந்து பொது சட்டத்துல அந்த பிரச்சனைக்கு தீர்வு அளிக்கும் விதி இல்லை என்றா அப்படிப்பட்ட வழக்குகள் வந்து சான்சலர்கிட்ட அனுப்பப்பட்டது. ரெண்டாவது வந்து பொதுச்சட்டம் வந்து நிவாரணம் வழங்கி இருந்த போதிலும் மனுதாரர் அந்த நிவாரணத்தை வந்து நடைமுறைப்படுத்த முடியாத வழக்குகள். அதற்கு காரணம் என்னென்றா, ஏன் அவர்களால் நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்றால், ஒன்று நாட்டின் அரசியல் அல்லது சமூக அமைப்பு குழப்பமான நிலையில் இருந்தது. இன்னொன்று எதிராளிகளின் அதிகாரம், செல்வாக்கு அல்லது அவர்களின் செல்வம் காரணமாக நீதிமன்ற அதிகாரிகளுக்கு வந்து அழுத்தம் கொடுத்து பொதுச்சட்டத்தில் வழங்கப்பட்ட நிவாரணங்களை செயல்படுத்துவதை வந்து தடுக்கக்கூடிய நிலை வந்து உருவானது. மூன்றாவது வகை என்று பார்த்தீங்கன்னா பயன்பாடு மற்றும் நம்பிக்கைகள். மத்திய கால இங்கிலாந்துல பொதுச்சட்டம் ஆதரவு உரிமை பற்றிய விதிகளை மிகவும் கடுமையாக தொழில்நுட்ப அடிப்படையிலும் பயன்படுத்தியது. அதாவது சொத்தின் சட்ட உரிமை, அதாவது லீகல் டைட்டில் யார்கிட்ட பெயர்ல இருக்குதோ அவரே அதற்கான முழு உரிமையாளர் ஆவார். இதனால சொத்தை வைத்திருந்த நபர் வந்து இறந்தாலும் மரணமடைந்த பின்னும் அதை மற்றொருவருக்கு மாற்றும் ஏற்பாடுகள் செய்யறது வந்து பொது சட்டத்துல மிகவும் சிரமமாய் இருந்தது. ஒரு நபர் தன் வாழ்நாளில் சொத்தை கொண்டிருந்தாலும் மரணத்திற்கு பின்னர் தனது மனைவிக்கு அல்லது தனது குழந்தைகளுக்கு அல்லது தேவாலயம் மத அமைப்புகளுக்கு வந்து அந்த சொத்தை வந்து சட்டப்படி கொடுக்க முடியாமல் போனது. அதற்கு முக்கியமாக 3 காரணங்கள் இருந்தன. ஒன்று வந்து இறுதி விருப்பாவனம், உயில் அல்லது வில்ஸ் என்று சொல்றது, இறுதி விருப்பாவனம் பற்றிய சட்டங்கள் அப்போது வளர்ச்சி பெறாமல் இருந்தன. இரண்டாவது வந்து சொத்து பரிமாற்றத்திற்கு பொதுச்சட்டம் மிக தொழில்நுட்பமான சட்டபூர்வமான ஆவணங்களுக்கான முறையான நடைமுறைகளை மட்டும், அதாவது ஃபார்மல் ப்ரொசீஜர்ஸை மட்டும்தான் இந்த பொதுச்சட்டம் வந்து அனுமதித்தது. மூன்றாவது வந்து குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒருவர் இறக்கும் போது அவருடைய சொத்துக்கள், கடன்கள் மற்றும் உரிமைகள் வாரிசுகளுக்கு செல்கின்ற சட்டபூர்வமான உரிமை வந்து அப்போது சட்டத்துல உறுதி செய்யப்படவில்லை. இதனால அவர்கள் ஒரு நம்பத்தகுந்த 3ஆம் நபருக்கு சொத்தை வைத்துவிட்டு இது என் மரணத்துக்கு பின் என் குடும்பத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்ல தொடங்கினார்கள். ஆனா இதுல பிரச்சனை என்னவெனில், பொதுச்சட்டம் வந்து நம்பிக்கை ஏற்பாடுகளை, ட்ரஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸை வந்து அங்கீகரிக்கல. அதன்படி ஒரு சொத்து யாருடைய பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளதோ, லீகல் டைட்டில் யார்கிட்ட பேர்ல இருக்கோ அவரே அந்த சொத்தின் முழு உரிமையாளராக கருதப்பட்டார். உதாரணமா பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணம் எடுத்துக்கொண்டா, வேலுப்பிள்ளை தனது நிலத்தை வந்து ஆறுமுகம் பேர்ல பதிவு செய்து அதை தனது மகனின் நலனுக்காக பாதுகாத்து வைக்குமாறு வேலுப்பிள்ளை கூறுகிறார். அப்படி வச்சுக்கொள்ளுவோம். பின்னர் ஆறுமுகம் வந்து என்ன செய்யறாருண்டா, இந்த நிலம் என் பேரில இருக்கு, ஆகவே இது என்னுடைய சொத்து என்று கூறிட்டாருண்டா பொது சட்டத்தின்படி ஆறுமுகமே சட்ட உரிமையாளர். ஏனென்றால் லீகல் டைட்டில் வந்து ஆறுமுகம் பேர்ல இருக்கு. ஸோ வேலுப்பிள்ளையின் மகனுக்கு எந்த சட்ட பாதுகாப்பும் கிடைக்காது. ஆனா ஒப்புரவு இந்த நிலையை வந்து வேறு விதமாக அணுகியது. சொத்து ஆறுமுகம் பேர்ல இருந்தாலும் அது அவரது நலனுக்காக அல்லாமல் வேலுப்பிள்ளையின் மகனின் நலனுக்காக ஒப்படைக்கப்பட்டதாக கருதியது. எனவே அந்த சொத்தை தனக்குரியதென்று ஆறுமுகம் கூறுவது வந்து மனச்சாட்சிக்கு ஏற்ற செயல் அல்ல என ஒப்புரவு வந்து கண்டது. ஸோ இதன் விளைவாக வந்து உண்மையில் யாருடைய நலனுக்காக சொத்து வைக்கப்பட்டதோ அவருடைய உரிமையை பாதுகாத்ததுடன் சொத்தை வைத்திருக்கும் நபருக்கு நம்பிக்கை கடமை வந்து இருப்பதாகவும் அவர் அந்த சொத்தை வந்து தனக்காக பயன்படுத்தக்கூடாது என்றும் ஒப்புரவு விதித்தது. இவ்வாறு ஒப்புரவு பெயரில் உள்ள உரிமையை மட்டும் பார்க்காமல், அது லீகல் டைட்டிலை மட்டும் பார்க்கல, சொத்து யாருடைய நலனுக்காக வைத்திருக்கப்படுகிறது என்பதை அடிப்படையாக கொண்டு நீதியை வழங்கியது. இந்த கொள்கையே பின்னர் வளர்ச்சி பெற்று இன்று நாம் அறியும் நம்பிக்கை, ட்ரஸ்ட் என்ற சட்ட அமைப்பு. அடுத்தது 4வது வகை வழக்குகள், அதாவது தவறான நடத்தை அல்லது மோசடி, ஏமாற்றம். பொது சட்டத்துல ஒருவர் மோசடி அல்லது ஏமாற்றம் செய்திருந்தாலும் அந்த செயலை சட்டத்தின் ஃபார்மல் ப்ரொசீஜர், அதாவது தொழில்நுட்ப விதிகளுக்கு உட்பட்டு சரியா செய்திருந்தா பல நேரங்கள்ல பொதுச்சட்டம் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. வேறு வார்த்தையில சொன்னா, சட்டத்தின் வடிவம் சரியா இருந்தாலும் அதன் பின்னால் அநியாயம் சிலவள நடந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல வந்து பொதுச்சட்டம் போதுமான நிவாரணத்தை வந்து வழங்க முடியவில்லை.
இங்கதான் ஒப்புரவு வந்து தலையீடு செய்தது. சான்சலர் வந்து சட்டத்தின் தொழில்நுட்ப அம்சங்களை மட்டும் பார்க்காம, சட்டத்தின் ஃபார்மல் ப்ரொசீஜர்ஸை மட்டும் பார்க்காம, இந்த நபர் நியாயமாக நடந்தாரா, அவரது செயல் மனச்சாட்சிக்கு ஏற்றதா என்பதையும் கருத்துல கொண்டு அவர் தீர்ப்பளித்தார். உதாரணமா பாத்தீங்கன்னா, ஒருவர் மற்றொருவரை ஏமாற்றி ஒரு சொத்தை பெற்றிருந்தார். அந்த ஆவணங்களும் அந்த ஆவணங்கள் சட்டப்படி சரியாக இருந்தாலும் ஒப்புரவு அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாது. மாறாக அந்த மோசடியை தடுத்து பாதிக்கப்பட்ட நபருக்கு நியாயமான நிவாரணத்தை வந்து வழங்கும். எனவே ஒப்புரவின் முக்கிய கொள்கை என்னவென்றால், ஒருவரும் தனது தவறான அல்லது மோசடியான செயலின் மூலம் லாபம் பெறக்கூடாது. இதுவே ஒப்புரவு நீதியின் அடிப்படை நோக்கங்களில் ஒன்றாகும். அடுத்தது சான்சலரின் பங்கு மற்றும் ஒப்புரவின் தோற்றம் பற்றி பார்ப்போம். பொதுச்சட்ட நீதிமன்றங்கள் சட்ட விதிகளையும் முன்பு வழங்கப்பட்ட முத்தீர்ப்புகளையும் கடுமையாக பின்பற்றி தீர்ப்பு வழங்கினர். ஆனால் சான்சலர் அப்படி இல்லை. சான்சலர் ஒவ்வொரு மனுவையும் சட்டப்படி சரியா என்று மட்டும் பார்க்காம, இது நியாயமானதா, மனச்சாட்சிக்கு ஏற்றதா, ஒழுக்க நெறிக்கு பொருத்தமானதா என்பதையும் கருத்துல கொண்டு தீர்ப்பளித்தார். அதனால அவரது தீர்ப்புகள் முறைசார் சட்ட விதிகள் அல்லது முத்தீர்ப்புகளை மட்டும் அடிப்படையாக கொண்டிருக்கவில்லை. மாறாக ஒவ்வொரு வழக்கின் தனிப்பட்ட சூழ்நிலைகள் மற்றும் உண்மைகளை அடிப்படையாக கொண்டிருந்தன. மேலும் சான்சலருக்கு வந்து தற்சுணிவு அதிகாரம், டிஸ்கிரிஷனரி பவர் இருந்தது. அதாவது ஒவ்வொரு வழக்கின் சூழ்நிலையையும் பார்த்து எந்த நிவாரணத்தை வழங்குவது என்பதை அவர் தனது விவேகத்தின் அடிப்படையில் தீர்மானிக்க முடிந்தது. இதன் காரணமா ஒரு மனுவுக்கு வந்து, ஒரு பெட்டிஷனுக்கு வந்து என்ன தீர்ப்பு வரும் என்பதை முன்கூட்டியே உறுதியாக கணிக்க முடியாத நிலை இருந்தது. ஒரே மாதிரியான இரண்டு வழக்குகளிலும் சூழ்நிலையை பொறுத்து வேறுபட்ட தீர்ப்புகள் வழங்கப்படக்கூடியதா இருந்தன. இதுவே ஆரம்பகால ஒப்புரவின் முக்கிய சிறப்பாகவும் இருந்தது. அதே நேரத்தில் அதன் முக்கிய விமர்சனமாகவும் கருதப்பட்டது. இந்த சில வந்து ஆரம்பகால ஒப்புரவு ஏன் விமர்சிக்கப்பட்டது என்பதை பற்றி பார்ப்போம். ஆரம்பத்தில் ஒப்புரவு தீர்ப்புகள் வழங்கும் போது தெளிவான சட்ட விதிகளோ அல்லது முற்றீர்ப்புகளோ பின்பற்றப்படவில்லை. மாறாக சான்சலர் வந்து மனச்சாட்சி, நியாயமான உணர்வு மற்றும் ஒழுக்க நெறி ஆகியவற்றின் அடிப்படையில வந்து தீர்ப்புகளை வந்து வழங்கினர். இதனால ஒரே மாதிரியான இரண்டு வழக்குகளுக்கு கூட வெவ்வேறு சான்சலர்கள் வெவ்வேறு தீர்ப்புகளை வழங்கும் நிலை ஏற்பட்டது. எனவே ஒரு வழக்கின் முடிவை முன்கூட்டியே கணிப்பது வந்து மிகவும் கடினமா இருந்தது. இந்த நிலையை சட்ட அறிஞர் ஜான் செல்டன் கடுமையா வந்து விமர்சித்திருந்தார். அவர் என்ன கூறினாருன்னா, பொது சட்டத்திற்கு ஒரு நிலையான அளவுகோலும் விதிகளும் உள்ளன. ஆனா ஒப்புரவு என்பது சான்சலரின் மனச்சாட்சியை மட்டுமே சார்ந்திருக்கிறது. இதனை விளக்குவதற்காக அவர் ஒரு புகழ்பெற்ற ஒரு உவமையை வந்து பயன்படுத்துகிறார். அது என்னன்னா, ஒரு அடி என்ற அளவை வந்து ஒவ்வொரு சான்சலரின் பாதத்தின் நீளத்தை வைத்து அளப்பது போல ஒப்புரவும் வேறுபடும் என்றார் அவர். அதாவது ஒரு சான்சலரின் பாதத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு அடியின் அளவை வந்து அளப்பதை போன்றதுதான் இந்த ஒப்புரவும் சான்சலர் பாதத்தின் அளவு மாறுவது போல ஒப்புரவின் மூலம் கிடைக்கப்படுகின்ற நியாயமும் வந்து ஒவ்வொரு சான்சலருக்கும் ஏற்ற வகையில அது மாற்றமடையும். அதாவது ஒவ்வொரு சான்சலரின் மனச்சாட்சி எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்தே தீர்ப்பு மாறிவிடும் என்பதே அவரது விமர்சனம். செல்டன் வந்து விமர்சிச்சிருந்தார். இதன் மூலம் அவர் ஜான் செல்டன் வந்து கூற விரும்பினது என்னவென்றால், தெளிவான விதிகள் இல்லாத காரணத்தால் ஒப்புரவு ஆரம்ப காலத்துல நிலைத்தன்மையற்றதாகவும் முடிவுகளை வந்து முன்கூட்டியே கணிக்க முடியாததாகவும் இருந்தது என்பதாகும். இந்த விமர்சனங்களால தான் பின்னர் ஒப்புரவு சட்டத்துல தெளிவான கொள்கைகள் மற்றும் முற்றீர்ப்புகள் வந்து உருவாக வந்து வழிவகுத்தன. ஒப்புரவு நீதிமன்றம் எவ்வாறு உருவானது என்பதை பற்றி பார்ப்போம். காலப்போக்கில் பொதுச்சட்ட நீதிமன்றங்களில் பலருக்கு உரிய நீதி கிடைக்கவில்லை. சட்டத்தின் கடுமையான விதிகள் மற்றும் தொழில்நுட்ப காரணங்களால நியாயமான நிவாரணம் மறுக்கப்பட்ட பலர் வந்து இருந்தனர். அதனால அவர்கள் நேரடியாக சான்சலரிடம் மனுக்கள் அல்லது பெட்டிஷன்ஸ் வந்து சமர்ப்பிக்க தொடங்கினர். இந்த மனுக்களில அவர்கள் தெரிவித்த விடயம் என்னவென்றால், பொது சட்டத்தில் எனக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை, எனவே எனக்கு நியாயம் வேண்டும் என்பதே அவர்களின் முக்கிய கோரிக்கையாக இருந்தது.
ஆரம்பத்தில் இந்த மனுக்களை சான்சலர் தனிப்பட்ட முறையில் விசாரித்து தீர்ப்பளித்தார். ஆனால் மனுக்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்ததால் அவற்றை கையாள ஒரு தனி நீதிமன்றம் உருவாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இதன் விளைவாக சான்சரி நீதிமன்றம், கோர்ட் ஆஃப் சான்சரி உருவாக்கப்பட்டது. இந்த நீதிமன்றம் பொதுச்சட்டத்தின் கடுமையான விதிகளை மட்டும் பின்பற்றாமல் நியாயம், மனச்சாட்சி மற்றும் ஒப்புரவு கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு தீர்ப்புகளை வழங்கியது. பின்னர் இந்த நீதிமன்றத்தில் உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட சட்ட கொள்கைகள் தான் ஒப்புரவு என்று அழைக்கப்பட்டது. அதனால சான்சரி நீதிமன்றம் பின்னர் ஒப்புரவு நீதிமன்றம் என்ற பெயரிலும் அறியப்பட்டது. அடுத்து, ஒப்புரவு என்பது பொதுச்சட்ட நீதிமன்றங்களில் வழங்கப்பட்ட நீதிகளில் இருந்து முற்றிலும் வேறுபட்டது. ஒப்புரவு தீர்ப்புகள் சான்சலரின் பெயரில் வழங்கப்பட்டன மற்றும் நேரடியாக நபரின் மீது இன்பர்சனம் செயல்பட்டது. பொதுச்சட்டம் பயன்படுத்திய ரிட் சிஸ்டம், அதாவது எழுத்தாணை முறைக்கு ஒப்புரவு கட்டுப்பட்டிருக்கவில்லை. சான்சலர் யூரி பயன்படுத்தாமல் தன் மனச்சாட்சி அடிப்படையில் உண்மைகளை மதிப்பீடு செய்தார். இங்கு யூரி எனப்படுபவர்கள் யாரெண்டா, சட்ட வழக்குகள்ல தீர்ப்பு வழங்குவதற்காக நியமிக்கப்படும் சான்றோர் அவையினரைத்தான், அதாவது மக்கள் குழுவினரைத்தான் யூரி என அழைக்கப்படுகிறது. நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டவர் குற்றவாளியா அல்லது நிரபராதியா என்பதை ஆதாரங்களின் அடிப்படையில முடிவு செய்கின்ற பொறுப்பு இந்த ஜூரி உறுப்பினர்களுக்கு உரியது. ஆகவே சான்சலர் யூரி எனப்படும் அந்த மக்கள் குழுவை பயன்படுத்தவில்லை. சான்சலர் வழக்கின் தரப்பினரை வருமாறு கட்டாயப்படுத்த நீதிமன்ற ஆணையை பிறப்பித்தார் மற்றும் அவர்களை விசாரிக்கிறதுக்கு உறுதிமொழி அளித்து விசாரித்தார். அவரது ஆணைகள் நேரடியாக எதிர்பார்க்கப்பட்ட நபருக்கு, டிஃபெண்டனுக்கு வழங்கப்பட்டது. அந்த ஆணைகளுக்கு இணங்காமல் இருப்பது நீதிமன்ற அவமதிப்பு, கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் என கருதப்பட்டது மற்றும் சிறை தண்டனைக்கும் சில நேரங்களில் வழிவகுத்தது. எனவே ஒப்புரவு நீதிமன்றம் சட்டத்தின் வடிவத்தை மட்டும் பார்க்காமல் நியாயம், மனச்சாட்சி மற்றும் ஒழுக்க நெறியை அடிப்படையாக கொண்டு நீதி வழங்கிய ஒரு தனித்துவமான நீதித்துறை அமைப்பாக விளங்கியது. இந்த ஸ்லைட்ஸ்ல ஒப்புரவு சட்டத்தின் மிக முக்கியமான பங்குகளில் ஒன்றான நம்பிக்கை எவ்வாறு உருவானது என்பதை பற்றி பார்ப்போம். பொது சட்டத்தில் பல குறைபாடுகள் இருந்ததால் சில சந்தர்ப்பங்களில் உண்மையில உரிமை பெற்றிருக்க வேண்டிய நபர்களுக்கு சட்ட பாதுகாப்பு கிடைக்கவில்லை. இந்த குறைபாட்டை சரி செய்யவே ஒப்புரவு புதிய சட்ட கொள்கைகளை உருவாக்கியது. அவற்றில் மிகவும் முக்கியமானது யூஸ், பயன்பாடு என்ற கருத்தாகும். இந்த கருத்து தான் பின்னர் வளர்ச்சி பெற்று இன்று நாம் அறிகின்ற நம்பிக்கை, ட்ரஸ்ட் என்ற சட்ட அமைப்பாக மாறியது. யூஸ் என்ற முறையில், பயன்பாடு முறையில் ஒரு சொத்தின் சட்ட உரிமை ஒருவரின் பெயரில் இருந்தாலும் அந்த சொத்தின் உண்மையான நன்மை வேறொருவருக்காக இருக்கலாம் என்று ஒப்புரவு அங்கீகரித்தது. அதாவது நம்பிக்கையாளர் சொத்தின் சட்ட உரிமையாளராக இருந்தாலும் அந்த சொத்தை தனது நலனுக்காக அல்ல, பயனாளியின் அதாவது பெனிஃபிஷியரின் நலனுக்காகவே வைத்திருக்க வேண்டும் என்று ஒப்புரவு வலியுறுத்தியது. முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால், சான்சலர் நம்பிக்கையாளரின் சட்ட உரிமையை மறுக்கவில்லை. ஆனா நம்பிக்கையாளருக்கு அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, உனக்கு சட்ட உரிமை இருக்கலாம், ஆனால் அந்த சொத்தை நீ உன் சொந்த நலனுக்காக பயன்படுத்தக்கூடாது, அது பயனாளியின் நலனுக்காகவே பயன்படுத்த வேண்டும் என்று கூறினார். இதுவே நவீன நம்பிக்கை சட்டத்தின் அடித்தளமாக அமைந்தது. எனவே பொது சட்டம் பாதுகாக்க முடியாத உரிமைகளை ஒப்புரவு பாதுகாத்த மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக ட்ரஸ்டை பார்க்கலாம். இது ஒரு உதாரணத்தின் மூலம் விளங்கப்படுத்தலாம். அதாவது பொது சட்டத்திற்கும் ஒப்புரவிற்கும் இடையிலான முக்கிய வேறுபாட்டை இந்த உதாரணத்தின் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ளலாம். ஏ என்ற தந்தை தனது சொத்தை நம்பிக்கைக்குரிய மகனான பியின் பெயரில் பதிவு செய்கிறார். ஆனால் அந்த சொத்தை தனது மகளான சியின் நலனுக்காக வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய உண்மையான நோக்கம். இங்கு ஏ தந்தை நம்பிக்கை ஆக்குபவர், செட்லர், பி நம்பிக்கையாளர், ட்ரஸ்டி, சி என்பவர் பயனாளி, அதாவது பெனிஃபிஷியரி. சட்ட ஆவணத்துல பியின் பெயர் மட்டுமே இருப்பதால் பொது சட்டத்தின் பார்வையில பி தான் அந்த சொத்தின் சட்ட உரிமையாளர். ஏ இறந்த பிறகு பி
சொத்து என் பெயரில் இருக்கிறது, ஆகவே இது என்னுடைய சொத்து என்று கூறி சிக்கு எந்த நன்மையும் வழங்க மறுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இந்த நிலையில பொதுச்சட்டம் என்ன செய்யும், ஒப்புரவு என்ன செய்யும்? பொதுச்சட்டம் கூறும் சட்ட உரிமை பியிடம் இருக்கிறது, எனவே பிஏ உரிமையாளர். மேலும் ஏ மற்றும் பி இடையே செய்யப்பட்ட ஒப்பந்தத்துல சி ஒரு தரப்பினராக இல்லை. இதைத்தான் ப்ரிவிட்டி ஆஃப் கன்ட்ராக்ட் அல்லது ஒப்பந்த தொடர்பு கோட்பாடு என்று கூறுகிறோம். அதாவது ஒரு ஒப்பந்தத்தில் நேரடியாக பங்கேற்றவர்களுக்கு மட்டுமே அந்த ஒப்பந்தத்தை அமுல்படுத்துற உரிமை உண்டு. எனவே சிக்கு பொதுச்சட்டத்தின் கீழே வழக்கு தொடரவும் நிவாரணம் பெறவும் முடியாது. ஆனா ஒப்புரவு முற்றிலும் வேறு விதமாக யோசிக்கிறது. எப்படின்னா, ஏயின் உண்மையான நோக்கம் சியின் நலனை பாதுகாப்பதே. அதாவது பி மகளுக்காகத்தான் தந்தை அந்த சொத்தை வைத்திருக்கும்படி பியிடம் சொல்கிறார். பி அதை அறிந்து ஏற்றுக்கொண்டிருந்தார் என்பதையும் ஒப்புரவு கருத்தில் கொள்கிறது. எனவே பி பின்னர் தனது வாக்குறுதியை மறுத்து சொத்தை தனக்குரியதென்று கூறுவது மனச்சாட்சிக்கு எதிரான அநியாயமான செயல் என ஒப்புரவு கருதியது. அதனால் உனக்கு சட்ட உரிமை இருக்கலாம், ஆனால் அந்த சொத்து உன்னுடையதல்ல, நீ ஒரு ட்ரஸ்டி மட்டுமே, உனக்கு நம்பிக்கை பொறுப்புள்ளது, அந்த சொத்தை பெனிஃபிஷியரி பயனாளியான சியின் நலனுக்காகவே நிர்வகிக்க வேண்டும் என்று ஒப்புரவு உத்தரவிடுகிறது. இதன் மூலம் பொதுச்சட்டம் வழங்க முடியாத நீதியையும் பாதுகாப்பையும் ஒப்புரவு வழங்குகிறது. இதுவே பின்னர் நம்பிக்கை என்ற சட்ட அமைப்பு உருவாக காரணமான மிக முக்கியமான அடித்தளமாக அமைந்தது. பொதுச்சட்ட நீதிபதிகள் மற்றும் சான்சலருக்கு இடையிலான ஆரம்ப ஒத்துழைப்பு. நீண்ட காலம் பொதுச்சட்ட நீதிபதிகள் மற்றும் சான்சலர் இணைந்து எந்த வழக்குகளில் நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற ஆலோசனை செய்தனர். காலப்போக்கில் சான்சரி நீதிமன்றம் மிகவும் பிரபல்யமானது. அதற்கு காரணம் அதனுடைய நெகிழ்வுத்தன்மை, எளிமையான நடைமுறை மற்றும் ஒவ்வொரு வழக்கிற்கும் பொருத்தமான நிவாரணத்தை வழங்கும் திறன். இதன் காரணமாக சான்சரி நீதிமன்றம் மிகவும் பிரபல்யமானது. ஆனா அந்த காலத்துல சான்சரி நீதிமன்றத்திற்கு பொதுச்சட்டத்தை போல நிலையான விதிகளோ அல்லது முற்றீர்ப்பு கோட்பாடுகளோ இருக்கவில்லை. ஒவ்வொரு சான்சலரும் தனது மனச்சாட்சி, நியாய உணர்வு மற்றும் வழக்கின்ற தனிப்பட்ட சூழ்நிலைகளை அடிப்படையாக கொண்டு தீர்ப்பை வழங்கி கொண்டிருந்தனர். இதன் விளைவாக ஒரே மாதிரியான வழக்குகளுக்கு கூட வெவ்வேறு சான்சலர்கள் வெவ்வேறு விதமான தீர்ப்புகளை வழங்கும் நிலை காணப்பட்டது. இந்த நிலை ஒப்புரவு முறையில் ஒரே மாதிரியான தன்மையையும் முன்னறிவிக்கக்கூடிய சட்ட விதிகளும் இல்லை என்ற விமர்சனத்தை உருவாக்கியது. இந்த விமர்சனங்களே பின்னர் ஒப்புரவில் நிலையான கொள்கைகள் மற்றும் முற்றீர்ப்புகள் உருவாக வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தின. இந்த ஸ்லைட்ஸ்ல 16ஆம் நூற்றாண்டின் பொதுச்சட்ட நீதிமன்றங்களுக்கும் சான்சரி நீதிமன்றத்திற்கும் இடையே ஏற்பட்ட அதிகார மோதல்கள் பற்றி பார்ப்போம். ஆரம்பத்தில் இரு நீதிமன்றங்களும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்தாலும் காலப்போக்கில சான்சலர் தனது ஒப்புரவு நீதித்துறை நியாயாதிக்கத்தை விரிவுபடுத்த தொடங்கினர். இதனால முன்பு பொதுச்சட்ட நீதிமன்றங்கள் மட்டுமே விசாரித்த சில விடயங்களிலும் சான்சரி நீதிமன்றம் தலையிட ஆரம்பித்தது. இதன் விளைவாக இரண்டு நீதிமன்றங்களின் நியாயாதிக்கம் தெளிவற்றதாக மாறியது. பொதுச்சட்ட நீதிபதிகள் சான்சலர் தங்களுடைய நியாயாதிக்கத்துக்குள்ள தலையிடுகிறார் என்று கருதினர். இதனால இரு நீதிமன்றங்களுக்கும் இடையே குறிப்பிடத்தக்க அளவு மோதல்கள் உருவாக ஆரம்பித்தன. இந்த நிலை வழக்குதாரர்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தினது. காரணம், இரண்டு நீதிமன்றங்களும் வெவ்வேறு வகையான நிவாரணங்களை மட்டுமே வழங்க முடிந்தது. உதாரணம், பொதுச்சட்ட நீதிமன்றம் ஒருவருக்கு ஏற்பட்ட இழப்பிற்காக நஷ்ட ஈடு டேமேஜஸ் வழங்க முடியும். ஆனா ஒரு நபரை ஒரு செயலை செய்யவோ அல்லது செய்யாமல் இருக்கவோ கட்டளையிடும் தடை கட்டளை அல்லது தடை ஆணை இன்ஜெக்ஷன் வழங்க முடியாது. மறுபுறம் சான்சரி நீதிமன்றத்தில் என்ன பிரச்சனை என்றால் தடை ஆணை அல்லது குறித்த நிறைவேற்றம் இன்ஜெக்ஷன் ஓ ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் போன்ற ஒப்புரவு நிவாரணங்களையே வழங்க முடியும். ஆனால் பொதுச்சட்ட நீதிமன்றத்தை போல நஷ்ட ஈடு வழங்குற அதிகாரம் அதற்கு இல்லை. கொமன் லா கோர்ட்ஸால ஒப்புரவு நிவாரணங்களை வழங்க முடியாது. அதே நேரம் சான்சரி நீதிமன்றத்தால டேமேஜஸ் வழங்க முடியாது, நஷ்ட ஈடு வழங்க முடியாது.
எனவே ஒரே வழக்குல மனுதாரருக்கு நஷ்டஈடும் தேவைப்பட்டு அதே நேரத்தில் தடையாணை போன்ற ஒப்புரவு நிவாரணங்களும் தேவைப்பட்டா அவர் 2 தனித்தனி நீதிமன்றங்களில வழக்கு தொடர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதனால ஒரே பிரச்சனைக்காக 2 நீதிமன்றங்களுக்கு இடையே அலைந்து திரிய வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த நடைமுறை நேரத்தையும் செலவையும் அதிகரித்ததோடு நீதியை பெறுவதையும் சிரமமாக்கியது. இந்த பிரச்சனைகளை தீர்க்கவே பின்னர் நீதிமுறை சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. இந்த ஸ்லைட்ஸ்ல ஒப்புரவு வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஏர்ல் ஆஃப் ஆக்ஸ்போர்ட் கேஸ் பற்றி பார்ப்போம். முன்னர் பார்த்தது போல பொதுச்சட்ட நீதிமன்றமும் சான்சரி நீதிமன்றமும் சில நேரங்கள்ல ஒரே வழக்குல வெவ்வேறு முடிவுகளை வழங்கின. சில சந்தர்ப்பங்கள்ல பொதுச்சட்ட நீதிமன்றம் ஒரு தரப்புக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியது. ஆனா அந்த தீர்ப்பை அமல்படுத்துவது அநியாயமாக இருக்கும் என்று சான்சலர் கருதினா அவர் இன்ஜங்ஷன் தடையாணை வழங்கி அந்த தீர்ப்பை அமல்படுத்துவதை தடுத்தார். இதனால 2 நீதிமன்றங்களுக்கு நேரடியாக மோதும் நிலை ஏற்பட்டது. பொதுச்சட்ட நீதிமன்றம் தீர்ப்பை அமல்படுத்துங்கள் என்று கூற சான்சரி நீதிமன்றம் அமல்படுத்தக்கூடாது என்று கூறியது. இந்த அதிகார மோதல் உச்சகட்டத்தை அடைந்த வழக்கு தான் ஏர்ல் ஆஃப் ஆக்ஸ்போர்ட் கேஸ். இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாத நிலை ஏற்பட்டதால் இந்த விவகாரத்தை மன்னர் ஜேம்ஸிடம் கொண்டு செல்லப்பட்டது. மன்னர் இந்த விவகாரத்தை ஆய்வு செய்து கருத்து வழங்குமாறு சட்டமா அதிபருக்கு பணித்தார். சட்டமா அதிபர் வழங்கிய தீர்ப்பு என்னவென்றால் அது ஆங்கில சட்ட வரலாற்றிலேயே மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக அமைந்தது. அவர் கூறியது என்னென்றால், பொது சட்டத்துக்கும் ஒப்புரவுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டால் ஒப்புரவின் விதிகளே மேலோங்கி செயல்பட வேண்டும். இந்த தீர்ப்பின் மூலம் ஒப்புரவின் முக்கியத்துவம் அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது. பின்னர் இந்த கொள்கை நீதிமுறை சட்டங்களிலும் இடம்பெற்று பொது சட்டம் மற்றும் ஒப்புரவு இடையே முரண்பாடு ஏற்பட்டால் ஒப்புரவின் விதிகளை மேலோங்கும் என்ற அடிப்படை கோட்பாடாக சட்டத்தில் நிலை பெற்றது. இந்த ஸ்லைட்ஸ்ல ஒப்புரவின் தனித்துவமான பங்கு எவ்வாறு படிப்படியாக குறைய தொடங்கியது என்பதை பற்றி பார்ப்போம். ஆரம்ப காலத்துல ஒப்புரவு மற்றும் பொது சட்டம் ஆகியவை தனித்தனி சட்டமுறைகளாக இயங்கி பல அம்சங்களில ஒன்றுக்கொன்று மாறுபட்டு இருந்தன. ஒப்புரவானது மனச்சாட்சி, நியாயம் மற்றும் நேர்மை ஆகியவற்றின் அடிப்படையில நெகிழ்வாக செயல்பட்டது. ஆனாலும் காலப்போக்கில பொதுச்சட்ட அமைப்பின் செல்வாக்கு அதிகரித்ததுடன் ஒப்புரவு நீதிமன்றமான சான்சரி நீதிமன்றம் தனது ஆரம்பகால நெகிழ்வுத்தன்மையை இழக்க தொடங்கினது. குறிப்பாக பொதுச்சட்டவாதிகளின் தாக்கத்தால ஒப்புரவும் முற்றீர்ப்பு கோட்பாடு மற்றும் நிலையான விதிகளை பொதுச்சட்டத்தை போலவே முற்றீர்ப்பு கோட்பாடு மற்றும் நிலையான விதிகளை பின்பற்ற ஆரம்பித்தது. இதன் விளைவாக ஒவ்வொரு வழக்கின தனிப்பட்ட நியாயத்தையும் அடிப்படையாக கொண்டு தீர்வு வழங்கிய ஒப்புரவின் முதன்மைத்தன்மை, அதாவது அசல் தன்மை மங்க தொடங்கினது. எனவே பொதுச்சட்டமும் ஒப்புரவும் படிப்படியாக ஒன்றிணைந்த போது ஒப்புரவின் சார்பற்ற தன்மையும் அதன் தனித்துவமான வலிமையும் குறைய தொடங்கின. ஆரம்பகால சான்சரி நீதிமன்றம் மிகவும் பரந்த மற்றும் நெகிழ்வான நீதித்துறை நியாயாதிக்கத்தை கொண்டிருந்தாலும் ஒப்புரவு நீண்ட காலத்துக்கு பொதுச்சட்டத்தின் கடுமையான அணுகுமுறைக்கு எதிராக தனித்துவமாக நிலைத்து நிற்க முடியவில்லை. இதற்கு முக்கிய காரணம் என்னென்றா, பல பொதுச்சட்ட வழக்கறிஞர்கள் பின்னர் சான்சரி நீதிமன்றத்தின் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டனர். அவர்கள் என்ன செய்றாங்கன்னா, பொதுச்சட்டத்தின் கடுமையான மற்றும் தொழில்நுட்ப அடிப்படையிலான நடைமுறைகளை ஒப்புரவு அமைப்புக்குள்ள கொண்டு வந்தனர். இதன் விளைவாக ஒப்புரவு தனது ஆரம்பகால நெகிழ்வுத்தன்மையையும் மனச்சாட்சி மற்றும் ஒவ்வொரு வழக்கின் தனிப்பட்ட சூழல்களை அடிப்படையாக கொண்டு தீர்ப்பளிக்கும் பண்பு, அதாவது தற்சுணிவு அதிகாரத்தையும் படிப்படியாக இழந்தது. இதற்கு பதிலாக பொதுச்சட்டத்தை போலவே ஒப்புரவும் நிலையான விதிமுறைகள் மற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்ட நீதிமுறை நடைமுறைகளை பின்பற்ற தொடங்கியது. மேலும் 17ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில ஒப்புரவு வழக்குகள் சட்ட அறிக்கைகள்ல லோ ரிப்போர்ட்ஸ்ல பதிவு செய்யப்பட தொடங்கியதால ஒப்புரவு முன்னர் கொண்டிருந்த தற்சுணிவு அதிகார நீதிமுறை என்ற அணுகுமுறையிலிருந்து விலகி பொதுச்சட்டத்தின் முக்கிய அம்சமான முற்றீர்ப்பு கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டது. இதன் மூலம் முன்பு தீர்க்கப்பட்ட வழக்குகளின் தீர்ப்புகள் பின்னர் வரும் ஒத்த வழக்குகளுக்கு பிணைப்பு தன்மையுடன் வழிகாட்டுதல்களாக பயன்படுத்தப்பட தொடங்கின.
இதனால ஒப்புரவு தனது தனித்துவமான இயல்பை ஓரளவு இழந்து பொது சட்டத்துடன் நெருக்கமாக இணைந்த சட்ட அமைப்பாக வளர்ச்சி பெற்றது. அடுத்தது பிரான்சிஸ் பேகன் மற்றும் தீர்ப்பு பதிவுகள். 1617 ஆண்டுல லோர்ட் சான்சலராக இருந்த பிரான்சிஸ் பேகன் முதன்முறையாக ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கை இடுபவரை, அதாவது ஒபிஷியல் ரிப்போர்ட்டரை நியமித்தார். அந்த ஒபிஷியல் ரிப்போர்ட்டர் பணி என்னன்னா, சான்சலர் வழங்கிய தீர்ப்புகளை முறையாக பதிவு செய்கிறது. இதற்கு முன்பு பல தீர்ப்புகள் பதிவு செய்யப்படாததால அவற்றை பின்னர் பயன்படுத்துவது மிகவும் கடினமாக இருந்தது. ஆனா இந்த மாற்றத்தால நீதிமன்ற தீர்ப்புகளை எளிதாக மேற்கோள் காட்டவும் எதிர்கால வழக்குகளில் சட்ட ஆதாரமாக பயன்படுத்தவும் முடிந்தது. இது ஒப்புரவு மேலும் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட மற்ற நிலையான சட்ட அமைப்பாக மாற்றுவதற்கான முதல் முக்கிய படியாக அமைந்தது. அடுத்தது நாங்க பார்க்க போறோம் முற்றீர்ப்பு கோட்பாட்டின் தோற்றம் ஒப்புரவுல. அதாவது 17ஆம் நூற்றாண்டின் 2ஆம் பாதிக்குள்ள சான்சரி நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் வழக்கறிஞர்களாலும் நீதிபதிகளாலும் சட்டவாதங்கள்ல மேற்கோள் காட்டப்பட தொடங்கின. இதன் விளைவாக என்ன நடந்ததுன்னா, முந்தைய வழக்குகள்ல வழங்கப்பட்ட தீர்ப்புகள் பின்னர் வரும் ஒத்த வழக்குகளுக்கு வழிகாட்டியாக பயன்படுத்தப்பட்டது. இதைத்தான் முற்றீர்ப்பு கோட்பாட்டின் அடிப்படையாகவும் சொல்லப்படுகிறது. இதனால ஒப்புரவு முழுமையாக சான்சலரின் தனிப்பட்ட மனச்சாட்சியை சார்ந்த அமைப்பாக இல்லாம முற்றீர்ப்பு கோட்பாட்டை அடிப்படையாக கொண்ட நிலையான சட்ட முறையாக வளர்ச்சியடைய தொடங்கினது. அடுத்தது நாங்க பார்க்க போறது தீர்ப்புகளுக்கான காரணங்களை பொருட்கோடல் செய்தல். ஆரம்பத்துல பல தீர்ப்புகள் வெறும் முடிவுகளாக மட்டுமே வழங்கப்பட்டன. இந்த ஸ்லைட்ல நாங்க ஒப்புரவின் தனித்துவமான பங்கு எவ்வாறு படிப்படியாக குறைய தொடங்கியது என்பதை பற்றி பார்ப்போம். ஆரம்ப காலத்துல ஒப்புரவு மற்றும் பொது சட்டம் ஆகியவை தனித்தனி சட்டமுறைகளாக இயங்கி பல அம்சங்களில் ஒன்றுக்கொன்று மாறுபட்டிருந்தன. ஒப்புரவு மனச்சாட்சி, நியாயம் மற்றும் நேர்மை ஆகியவற்றின் அடிப்படையில் நெகிழ்வாக செயல்பட்டது. ஆனாலும் காலப்போக்கில பொது சட்ட அமைப்பின் செல்வாக்கு அதிகரித்ததுடன் ஒப்புரவு நீதிமன்றமான சான்சரி நீதிமன்றம் தனது ஆரம்பகால நெகிழ்வுத்தன்மையை இழக்க தொடங்கினது. குறிப்பாக பொதுச்சட்டவாதிகளின் தாக்கத்தால ஒப்புரவும் முற்றீர்ப்பு கோட்பாடு மற்றும் இந்த ஸ்லைட்ஸ்ல ஒப்புரவின் தனித்துவமான பங்கு எவ்வாறு படிப்படியாக குறைய தொடங்கியது என்பதை பற்றி பார்ப்போம். ஆரம்ப காலத்துல ஒப்புரவு மற்றும் பொதுச்சட்டம் ஆகியவை தனித்தனி சட்டமுறைகளாக இயங்கி பல அம்சங்களில ஒன்றுக்கொன்று மாறுபட்டிருந்தன. ஒப்புரவானது மனச்சாட்சி, நியாயம் மற்றும் நேர்மை ஆகியவற்றின் அடிப்படையில நெகிழ்வாக செயல்பட்டது. ஆனாலும் காலப்போக்கில பொதுச்சட்ட அமைப்பின் செல்வாக்கு அதிகரித்ததுடன் ஒப்புரவு நீதிமன்றமான சான்சரி நீதிமன்றம் தனது ஆரம்பகால நெகிழ்வுத்தன்மையை இழக்க தொடங்கினது. குறிப்பாக பொதுச்சட்டவாதிகளின் தாக்கத்தால ஒப்புரவும் முற்றீர்ப்பு கோட்பாடு மற்றும் நிலையான விதிகளை பொதுச்சட்டத்தை போலவே முற்றீர்ப்பு கோட்பாடு மற்றும் நிலையான விதிகளை பின்பற்ற ஆரம்பித்தது. இதன் விளைவாக ஒவ்வொரு வழக்கினர் தனிப்பட்ட நியாயத்தையும் அடிப்படையாக கொண்டு தீர்வு வழங்கிய ஒப்புரவின் முதன்மைத்தன்மை, அதாவது அசல் தன்மை மங்க தொடங்கினது. எனவே பொதுச்சட்டமும் ஒப்புரவும் படிப்படியாக ஒன்றிணைந்த போது ஒப்புரவின் சார்பற்ற தன்மையும் அதன் தனித்துவமான வலிமையும் குறைய தொடங்கின. ஆரம்பகால சான்சரி நீதிமன்றம் மிகவும் பரந்த மற்றும் நெகிழ்வான நீதித்துறை நியாயாதிக்கத்தை கொண்டிருந்தாலும் ஒப்புரவு நீண்ட காலத்துக்கு பொதுச்சட்டத்தின் கடுமையான அணுகுமுறைக்கு எதிராக தனித்துவமாக நிலைத்து நிற்க முடியவில்லை. இதற்கு முக்கிய காரணம் என்னென்றா, பல பொதுச்சட்ட வழக்கறிஞர்கள் பின்னர் சான்சரி நீதிமன்றத்தின் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டனர். அவர்கள் என்ன செய்றாங்கன்னா, பொதுச்சட்டத்தின் கடுமையான மற்றும் தொழில்நுட்ப அடிப்படையிலான நடைமுறைகளை ஒப்புரவு அமைப்புக்குள்ள கொண்டு வந்தனர். இதன் விளைவாக ஒப்புரவு தனது ஆரம்பகால நெகிழ்வுத்தன்மையையும் மனச்சாட்சி மற்றும் ஒவ்வொரு வழக்கின் தனிப்பட்ட சூழல்களை அடிப்படையாக கொண்டு தீர்ப்பளிக்கும்
பண்பு, அதாவது தச்சுணிவு அதிகாரத்தையும் படிப்படியாக இழந்தது. இதற்கு பதிலாக பொதுச்சட்டத்தை போலவே ஒப்புரவும் நிலையான விதிமுறைகள் மற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்ட நீதிமுறை நடைமுறைகளை பின்பற்ற தொடங்கியது. மேலும் 17ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில ஒப்புரவு வழக்குகள் சட்ட அறிக்கைகள்ல லோ ரிப்போர்ட்ஸ்ல பதிவு செய்யப்பட தொடங்கியதால ஒப்புரவு முன்னர் கொண்டிருந்த தச்சுணிவு அதிகார நீதிமுறை என்ற அணுகுமுறையிலிருந்து விலகி பொது சட்டத்தின் முக்கிய அம்சமான முற்றீர்ப்பு கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டது. இதன் மூலம் முன்பு தீர்க்கப்பட்ட வழக்குகளின் தீர்ப்புகள் பின்னர் வரும் ஒத்த வழக்குகளுக்கு பிணைப்பு தன்மையுடன் வழிகாட்டுதல்களாக பயன்படுத்தப்பட தொடங்கின. இதனால ஒப்புரவு தனது தனித்துவமான இயல்பை ஓரளவு இழந்து பொது சட்டத்துடன் நெருக்கமாக இணைந்த சட்ட அமைப்பாக வளர்ச்சி பெற்றது. அடுத்தது பிரான்சிஸ் பேகன் மற்றும் தீர்ப்பு பதிவுகள். 1617ஆம் ஆண்டுல லோர்ட் சான்சலரா இருந்த பிரான்சிஸ் பேகன் முதன்முறையாக ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கை இடுபவரை, அதாவது ஒபிஷியல் ரிப்போர்ட்டரை நியமித்தார். அந்த ஒபிஷியல் ரிப்போர்ட்டர் பணி என்னன்னா, சான்சலர் வழங்கிய தீர்ப்புகளை முறையாக பதிவு செய்கிறது. இதற்கு முன்பு பல தீர்ப்புகள் பதிவு செய்யப்படாததால அவற்றை பின்னர் பயன்படுத்துவது மிகவும் கடினமாக இருந்தது. ஆனா இந்த மாற்றத்தால நீதிமன்ற தீர்ப்புகளை எளிதாக மேற்கோள் காட்டவும் எதிர்கால வழக்குகளில் சட்ட ஆதாரமாக பயன்படுத்தவும் முடிந்தது. இது ஒப்புரவு மேலும் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட மற்ற நிலையான சட்ட அமைப்பாக மாற்றுவதற்கான முதல் முக்கிய படியாக அமைந்தது. அடுத்தது நாங்க பார்க்க போறோம் முற்றீர்ப்பு கோட்பாட்டின் தோற்றம் ஒப்புரவுல. அதாவது 17ஆம் நூற்றாண்டின் 2ஆம் பாதிக்குள்ள சான்சரி நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் வழக்கறிஞர்களாலும் நீதிபதிகளாலும் சட்டவாதங்கள்ல மேற்கோள் காட்டப்பட தொடங்கின. இதன் விளைவாக என்ன நடந்ததுன்னா, முந்தைய வழக்குகள்ல வழங்கப்பட்ட தீர்ப்புகள் பின்னர் வரும் ஒத்த வழக்குகளுக்கு வழிகாட்டியாக பயன்படுத்தப்பட்டது. இதைத்தான் முற்றீர்ப்பு கோட்பாட்டின் அடிப்படையாகவும் சொல்லப்படுகிறது. இதனால ஒப்புரவு முழுமையாக சான்சலரின் தனிப்பட்ட மனச்சாட்சியை சார்ந்த அமைப்பாக இல்லாம முற்றீர்ப்பு கோட்பாட்டை அடிப்படையாக கொண்ட நிலையான சட்ட முறையாக வளர்ச்சியடைய தொடங்கினது. தீர்ப்புகளுக்கான காரணங்களை பொற்கொடல் செய்தல். ஆரம்பத்துல பல தீர்ப்புகள் வெறும் முடிவுகளாக மட்டுமே வழங்கப்பட்டன. ஆனால் பின்னர் ஏன் ஒரு குறிப்பிட்ட தீர்ப்பு வழங்கப்பட்டது என்பதற்கான சட்ட மற்றும் தர்க்க ரீதியான காரணங்கள் தெளிவாக விளக்கப்பட்டன. இதனால ஒத்த சூழ்நிலையில் உள்ள வழக்குகள் ஒரே மாதிரியாக தீர்க்கப்படுவதற்கு வழிவகுத்தது. மேலும் நீதிமன்ற தீர்ப்புகளில் ஒருமைப்பாடு, அதாவது கன்சிஸ்டன்சி, உறுதிப்பாடு மற்றும் முன்கூட்டியே கணிக்கக்கூடிய தன்மை, ப்ரெடிக்டபிலிட்டி உருவாக உதவியது. இதுவே ஒப்புரவை நெகிழ்வான நீதிமுறையில் இருந்து ஒழுங்கமைக்கப்பட்ட சட்ட அமைப்பாக மாற்றிய முக்கிய முன்னேற்றம் ஆகும். ஒப்புரவு முறையின் நிரந்தர அமைப்பு. ஆரம்பத்தில் ஒப்புரவு என்பது மனச்சாட்சி, நியாயம் மற்றும் சமூக நீதி உணர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் செயல்பட்ட ஒரு நெகிழ்வான நீதிமுறை அமைப்பாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அது பொது சட்டம் போன்று நிலையான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட சட்ட வடிவமாக வளர்ச்சி பெற்றது. இந்த மாற்றத்தில் லார்ட் எல்ஸ்மேயர் முக்கிய பங்காற்றினார். அவர் ஒவ்வொரு வழக்கிலையும் ஒரே சட்ட கோட்பாடுகளை பயன்படுத்தும் நடைமுறையை அறிமுகப்படுத்துவதன் மூலம் தனிப்பட்ட மனச்சாட்சி அல்லது நெறிமுறை அடிப்படையிலான தீர்ப்பு முறையை குறைத்தார். பின்னர் லார்ட் சான்சலர் நாட்டிங்ஹாம் குறிப்பாக குக் வெர்சஸ் பவுண்டன் 1676ஆம் ஆண்டு போன்ற வழக்குகளின் மூலம் ஒப்புரவு கோட்பாடுகளை முறையாக ஒழுங்குபடுத்தி ஒரு கட்டமைக்கப்பட்ட விதிகளாக மாற்றும்படியே தொடங்கினர். அதனைத் தொடர்ந்து லார்ட் ஹார்ட்விக் மற்றது லார்ட் எல்டன் போன்ற பல சான்சலர்கள் ஒப்புரவு விதிகளை மேலும் ஒரு தெளிவான, கடுமையான மற்றும் நிலையான சட்ட விதிகளாக மாற்றும் பணிகளை முன்னெடுத்தனர். இதன் விளைவாக ஒப்புரவு தனது ஆரம்பகால தச்சுணிவு அதிகாரம் மற்றும் நெகிழ்வான தன்மையை இழந்து ஒரு நன்கு அமைக்கப்பட்ட, தர்க்க ரீதியாக விளங்கக்கூடிய, ஒரே மாதிரியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சட்ட ரீதியான நிலையான அமைப்பாக மாறியது. அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது நீதிமுறை சட்டங்கள் மற்றும் ஒப்புரவின் நிவாரணங்களை ஒருங்கிணைக்கும் முயற்சிகள்.
இந்த ஸ்லைட்ஸில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா ஒப்புரவு பொதுச்சட்டம் மற்றும் ஒப்புரவு வழங்கிய நிவாரணங்களை ஒருங்கிணைக்க மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகால முயற்சிகளை பற்றி பார்ப்போம். 18ஆம் மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் வழக்கு தரப்பினர்கள் ஒரு நிவாரணத்துக்காக பொதுச்சட்ட நீதிமன்றத்திற்கும் மற்றொரு நிவாரணத்துக்காக சான்சரி நீதிமன்றத்துக்கும் செல்ல வேண்டிய சிரமம் காணப்பட்டது. இதனை தவிர்க்கும் நோக்கில இரு நீதிமன்றங்களின் நிவாரணங்களையும் ஒரே அமைப்பின் கீழே கொண்டு வர்ற முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டன. இதுவே பின்னர் பொதுச்சட்டமும் ஒப்புரவும் ஒன்றிணைவதற்கான அடித்தளமாக அமைந்தன. பொதுச்சட்டத்தின் நடவடி தொடர்பான நியதி சட்டம் 1854, கிரிமினல் லா ப்ரொசீஜர் ஆக்ட் 1854, இந்த சட்டத்துக்கு முன்னுக்கு தடையாணை வழங்குகிற அதிகாரம் வந்து சான்சரி நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் இருந்தது. நாங்கள் முன்னுக்கும் பார்த்தனாங்க. ஆனால் இந்த சட்டத்தின் மூலம் பொதுச்சட்ட நீதிமன்றத்திற்கும் குறுகிய அளவிலான தடையாணை வழங்கும் அதிகாரம் வந்து வழங்கப்பட்டது. அதாவது இந்த பொதுச்சட்டத்தின் நடவடி தொடர்பான நியதி சட்டத்துக்கு பிறகு பொதுச்சட்ட நீதிமன்றங்களும் வந்து குறுகிய அடிப்படையில் வந்து இந்த இன்ஜங்ஷனை வழங்கக்கூடிய அதிகாரம் வந்து வழங்கப்பட்டது. இதனால வந்து ஒப்புரவு நிவாரணங்களில் ஒன்றான தடையாணை அல்லது தடை கட்டளை என்று சொல்லுவோம் முதல் முறையா வந்து பொதுச்சட்ட நீதிமன்றங்களிலும் கிடைக்க தொடங்கினது. இது பொதுச்சட்டம் மற்றும் ஒப்புரவுக்கு இடையிலான இடைவெளியை குறைக்கின்ற ஒரு முக்கிய முன்னேற்பாடுகளில் குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கிறது சான்சரி நீதிமன்றம் மற்றும் பொதுச்சட்ட நீதிமன்றங்களுக்கு இடையே இருந்த நடைமுறை சிக்கல்கள் வந்து எவ்வாறு படிப்படியாக பல சான்சரி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1858 பொதுவாக வந்து லார்ட் ஹைன்ஸ் சட்டம்னு சொல்லி சொல்றது. இந்த சட்டம் சான்சரி நீதிமன்றத்திற்கு ஒரு முக்கியமான புதிய அதிகாரத்தை வந்து வழங்கினது. அதன்படி இன்ஜெக்ஷன் வழங்கும் அதிகாரம் அல்லது ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் குறித்த நிறைவேற்றம் வழங்கும் அதிகாரம் உள்ள வழக்குகளில் நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நஷ்ட ஈடு டேமேஜஸ் வழங்க முடியும் என ஏற்பாடு செய்யப்பட்டது. மேலும் இந்த நஷ்ட ஈடு தடையாணை அல்லது குறித்த நிறைவேற்றத்துடன் சேர்த்தோ அல்லது அவற்றிற்கு பதிலாகவோ வழங்கப்படலாம். இதன் மூலம் முன்பு ஒப்புரவு நீதிமன்றத்தால் வழங்க முடியாத ஒரு முக்கிய நிவாரணம், அதாவது டேமேஜஸ், சான்சரி நீதிமன்றத்தின் நியாயாதிக்கத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டது. அதனை தொடர்ந்து சான்சரி ஒழுங்குமுறை சட்டம், சான்சரி ரெகுலேஷன் ஆக்ட் 1862, பொதுவாக போல்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது 1862, அதாவது 1862ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. இந்த சட்டத்தின் கீழ் சான்சரி நீதிமன்றத்தில் ஒரு நிவாரணம் கோரப்பட்டா அந்த நிவாரணத்தை வழங்குவதற்கு அவசியமான பொதுச்சட்டம் சார்ந்த சட்ட அல்லது உண்மை சிக்கல்கள் சான்சரி நீதிமன்றமே தீர்மானிக்க வேண்டிய கடமை வந்து விதிக்கப்பட்டது. இதற்கு முன்பு இத்தகைய கேள்விகள் அல்லது பிரச்சனைகள் வந்தால் தீர்க்க பொதுச்சட்ட நீதிமன்றத்தையே அணுக வேண்டி இருந்தது. ஆனால் இந்த சட்டத்துக்கு பிறகு, அதாவது சான்சரி ஒழுங்குமுறை சட்டத்துக்கு பிறகு இதை சான்சரி நீதிமன்றமே தீர்மானிக்க வேண்டிய கடமை வந்து விதிக்கப்பட்டது. இந்த சட்டத்துக்கு பின்னர் ஒரு தரப்பினர் சட்ட உரிமை மீறப்படுவதை தடுக்க தடையாணை கோரினாலும், இன்ஜெக்ஷன் கோரினாலும் அல்லது ஒப்புரவு உரிமை மீறப்படுவதை தடுக்க கோரினாலும் நீதிமன்ற நடைமுறை ஒரே மாதிரியா தான் இருந்தது. அதாவது விசாரணையின் போது நீதிமன்றம் முதலில் அந்த உரிமை உண்மையில் உள்ளதா, அந்த உரிமை இருக்குதா, அது மீறப்பட்டுள்ளதா என்பதை ஆராய்ந்து தீர்மானித்தது. இருப்பினும் சில நேரங்களில் மனுதாரர் ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு வலுவான ஒரு முதற்கண் ஆதாரத்தை நிரூபித்தால் அந்த வழக்குல அந்த டைம்ல என்ன செய்யறாங்கன்னா, மேலும் கடுமையான சேதம் ஏற்படுறத தடுக்க உடனடி பாதுகாப்பு அவசியமா இருக்கிற சந்தர்ப்பத்துல வழக்கின் இறுதி விசாரணைக்கு முன்பே, இறுதி விசாரணை வரைக்கும் வெயிட் பண்ணாம அதுக்கு முன்பே நீதிமன்றம் வந்து இடைக்கால தடையான இன்ஜெக்ஷன் வழங்கி பிரதிவாதியை வந்து தடுக்க முடிந்தது. அடுத்து நாங்க பார்க்க போறது 18ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில வழக்குகள் தொடர்பான நடைமுறைகள் மிகவும் சிக்கலாக இருந்தது. இந்த சிக்கலை சமாளித்து நீதித்துறை அமைப்பை வந்து எளிமைப்படுத்தும் நோக்கில நீதிமுறை சட்டங்கள் மூலம் 1873 மற்றும் 1875ஆம் ஆண்டு
மூலம் முழு நீதித்துறை அமைப்பையும் வந்து மறுசீரமைக்கப்பட்டது. இந்த சட்டங்களின் முக்கிய நோக்கம் என்னென்று பார்த்தா, இங்கிலாந்துல இருந்த பொதுச்சட்ட நீதிமன்றங்களும் ஒப்புரவு நீதிமன்றங்களான சான்சரி நீதிமன்றமும் ஒன்றிணைக்கப்பட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஜுடிகேச்சர் என்ற ஒருங்கிணைந்த நீதிமன்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதன் மூலம் பொதுச்சட்ட நீதிமன்றங்களும் சான்சரி நீதிமன்றங்களும் ஒரே நீதித்துறை அமைப்பின் கீழே வந்து கொண்டு வரப்பட்டது. எனினும் இந்த சட்டங்கள் பொது சட்டங்கள் மற்றும் ஒப்புரவு ஆகியவற்றை கருத்தியல் ரீதியாக முழுமையா ஒன்றிணைக்கவில்லை. ஒப்புரவின் கோட்பாடுகள் மற்றும் பொதுச்சட்ட விதிகள் வந்து தனித்தனியாவே தான் தொடர்ந்தன. ஆனா இரண்டு அமைப்புகளும் இந்த நீதிமுறை சட்டங்களுக்கு பிறகு இனி ஒரே நீதிமன்ற அமைப்பில தான் நிர்வகிக்கப்படும். அதாவது நீதிமுறை சட்டங்களுக்கு பின்னர் பொது சட்டமும் ஒப்புரவும் நடைமுறை ரீதியாக ஒருங்கிணைக்கப்பட்டாலும் அவற்றின் சட்ட கோட்பாடுகள் வந்து தனித்தன்மையுடனேயே தொடர்ந்தன. இதைத்தான் சொல்லுவாங்க, நடைமுறை ரீதியில ஒரே மாதிரியானவை ஆனா கோட்பாட்டு ரீதியில வேறுபட்டவைன்னு நாங்க அழைக்கப்படுகிறது. அடுத்து நாங்க பார்ப்போம் நீதிமுறை சட்டங்கள் வந்து ஒப்புரவில் ஏற்படுத்திய தாக்கங்கள். நீதிமுறை சட்டங்கள் வந்து ஆங்கில சட்ட வரலாற்றில் ஏன் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது? ஏனென்றா இந்த சட்டங்கள் பொது சட்டம் மற்றும் ஒப்புரவு ஆகியவற்றுக்கிடையில நீண்ட காலமாக இருந்து வந்த நீதிமன்ற பிரிவினைய முடிவுக்கு கொண்டு வந்தது. இதற்கு முன்பு பொது சட்ட நிவாரணம் பெற ஒரு நீதிமன்றத்திற்கு, ஒப்புரவு நிவாரணம் பெற மற்றொரு நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனா இந்த நீதிமுறை சட்டங்கள் இந்த சிரமத்தை நீக்கி இரு அமைப்புகளின் நீதி நிர்வாகத்தை, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸை ஒருங்கிணைத்தது. எனினும் இந்த சட்டங்களின் முக்கிய நோக்கம் பொது சட்டமும் ஒப்புரவும் வழங்கிய நீதிமன்ற நிர்வாகத்தை ஒன்றிணைப்பதே ஆகும். அவற்றின் அடிப்படை சட்ட விதிகள் மற்றும் கொள்கைகளை ஒன்றாக்குவதல்ல. அதாவது ஒப்புரவு தனது தனித்துவமான கோட்பாடுகள், நிவாரணங்கள் மற்றும் கொள்கைகளுடன் தான் இந்த நீதிமுறை சட்டங்கள் வந்ததுக்கு அப்புறமும் தொடர்ந்து நிலைத்திருந்தது. எனவே நீதிமுறை சட்டங்கள் ஒப்புரவை வந்து ரத்து செய்யவும் இல்லை, அதை அழிக்கவும் இல்லை. மாறாக பொது சட்டமும் ஒப்புரவும் ஒரே நீதிமன்ற அமைப்பின் செயல்படுவதற்கு வழிவகுத்தது. ஆகவே ஒப்புரவு வந்து தனது தனித்துவமான கொள்கைகளுடன் தொடர அனுமதிக்கப்பட்டது. நீதிமுறை சட்டங்கள் அமலுக்கு வந்ததன் மூலம் பின்னர் தனித்தனியாக இயங்கிய மன்னரின் நீதிமன்றம், குயின்ஸ் பெஞ்ச் கோர்ட், இங்க குயின்ஸ் பெஞ்ச், கிங் பெஞ்ச் என்றது ஆகிய இரண்டுமே வந்து அடிப்படையில ஒரே நீதிமன்றத்தின் பெயர்கள் தான். நாட்டின் ஆட்சியில் ஆண் மன்னர் இருக்கும்போது இந்த நீதிமன்றம் கிங்ஸ் பெஞ்ச் என்று சொல்லுவாங்க, மன்னரின் நீதிமன்றம். பெண் வந்து அரசியா இருக்கும்போது குயின்ஸ் பெஞ்சுன்னு சொல்லி அரசியின் நீதிமன்றம் என்று சொல்லுவாங்க. ஓகே, இந்த நீதிமுறை சட்டங்கள் வந்து அமலுக்கு வந்த பிறகு முன்னுக்கு தனித்தனியாக இயங்கி வந்த இந்த மன்னரின் நீதிமன்றம், அடுத்தது அரசரின் நிதி தொடர்பான நீதிமன்றம், பொதுமக்களின் வழக்குகளுக்கான நீதிமன்றம், சான்சரி நீதிமன்றம், அதை விட இறுதி விருப்பாவணம் தொடர்பான நீதிமன்றம், விவாகரத்து நீதிமன்றம், கடல்சார் நீதிமன்றம், வங்குரோத்து நீதிமன்றம், இவை எல்லாமே வந்து தனித்தனி நீதிமன்றங்களாக இயங்குவதை நிறுத்தி ஒருங்கிணைந்த நீதிமன்ற அமைப்பின் கீழே கொண்டு வரப்பட்டது. இவ்வாறு தனித்தனி நீதிமன்றங்களுக்கு பதிலாக சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஜுடிகேச்சர் உருவாக்கப்பட்டது. இந்த உயர் நீதித்துறை மன்றம், அதாவது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஜுடிகேச்சர், இரண்டு முக்கிய பிரிவுகளை கொண்டிருந்தது. ஒன்று வந்து உயர் நீதிமன்றம், ஹை கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், மேன்முறையீட்டு நீதிமன்றம் இரண்டாவது, கோர்ட் ஆஃப் அப்பீல். இந்த உயர் நீதிமன்றம் வந்து ஹை கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து சட்டம் அமலுக்கு வந்த நேரத்தில் சான்சரி நீதிமன்றமும் பொதுச்சட்ட நீதிமன்றங்களும் மற்றும் பிற தொடர்புடைய நீதிமன்றங்களும் கொண்டிருந்த அனைத்து நீதித்துறை அதிகாரங்களும் அல்லது நியாயாதிக்கங்களும் இதுக்கு வழங்கப்பட்டது. அதாவது முன்னர் பல்வேறு நீதிமன்றங்களில் பிரிக்கப்பட்டிருந்த நியாயாதிக்கங்கள் அனைத்தும் ஒரே நீதிமன்றத்தின் கீழே, அதாவது உயர் நீதிமன்றத்தின் கீழே வந்து ஒருங்கிணைக்கப்பட்டது. அதே போல மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு, கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு லோர்ட் சான்சலர், அதாவது சான்சலர் கொண்டிருந்த அதிகாரங்கள், சான்சரி மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் சில பிற நீதிமன்றங்கள் கொண்டிருந்த மேன்முறையீட்டு நியாயாதிக்கங்கள் வந்து இந்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு, கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு வந்து வழங்கப்பட்டது. நீதிமன்ற நடவடிக்கைகள் திறம்பட நடைபெறுவதற்காக உயர் நீதிமன்றம்
3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. இந்த ஹை கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அவற்றில் ஒன்றுதான் இந்த சான்சரி டிவிஷன், சான்சரி பிரிவு. இந்த பிரிவு ஒப்புரவு, நம்பிக்கை, அடமானம், அதாவது மோர்ட்கேஜ் சொல்லுவோம், அடமானம் அல்லது ஈடுன்னு சொல்றது, மற்றது ஆதரம் தொடர்பான உரிமை மற்றும் வணிகம் தொடர்பான பல வழக்குகளை விசாரிக்கும் முக்கிய பிரிவாக இந்த சான்சரி டிவிஷன் வந்து இருந்தது. அதாவது இந்த சான்சரி டிவிஷன் வந்து உயர் நீதிமன்றத்துக்கு கீழே இருந்த 3 பிரிவுகளில் ஒரு பிரிவு. அந்த பிரிவுக்கு தான் இந்த ஒப்புரவு, நம்பிக்கை, அடமானம், ஆதனம், வணிகம் தொடர்பான பல வழக்குகளை விசாரிக்கின்ற ஒரு முக்கிய பிரிவாக வந்து அமைந்தது. அடுத்தது உயர் நீதிமன்றத்தின் பிரிவுகள் மற்றும் அதன் நியாயாதிக்கங்கள் பற்றி பார்ப்போம். நீதிமுறை சட்டங்கள் அமல்படுத்தப்பட்ட பின்னர் உருவாக்கப்பட்ட உயர் நீதிமன்றம் ஆரம்பத்தில் 3 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மன்னரி நீதிமன்ற பிரிவு, குயின்ஸ் பெஞ்ச் டிவிஷன், சான்சரி பிரிவு, சான்சரி டிவிஷன், மற்றது ப்ரொபேட், டிவோர்ஸ் அண்ட் அமிச்சரி டிவிஷன், அதாவது இறுதி விருப்பாவனம், விவாகரத்து, மற்றது கடல்சார் அல்லது கடலாட்சி சம்பந்தமான ஒரு பிரிவு. பின்னர் நீதி நிர்வாக சட்டம் 1970 அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆக்ட் 1970 மூலம் பல மாற்றங்கள் செய்யப்பட்டன. அதன்படி இந்த விவாகரத்து நீதிமன்றம், இறுதி விருப்பாவன நீதிமன்றம் மற்றும் கடல்சார் பிரிவு, இந்த பிரிவு வந்து குடும்ப பிரிவு, ஃபேமிலி டிவிஷன் என்று மாற்றப்பட்டது. மேலும் இந்த கடல்சார் நியாயாதிக்கம் வந்து மன்னரி நீதிமன்ற பிரிவுக்கு வந்து மாற்றப்பட்டது. அதே போல் இறுதி விருப்பாவனம் தொடர்பான விடயங்கள் சான்சரி பிரிவுக்கு வந்து மாற்றப்பட்டது. இந்த மாற்றங்களுக்கு பின்னர் உயர் நீதிமன்றத்தின் ஒவ்வொரு பிரிவுக்கும் பொது சட்டம் மற்றும் ஒப்புரவு ஆகிய 2 அடிப்படையிலேயும் நீதித்துறை நியாயாதிக்கம் வந்து வழங்கப்பட்டது. இதனால ஒரே நீதிமன்ற பிரிவிலேயே பொதுச்சட்ட மற்றும் ஒப்புரவு நிவாரணங்களை வழங்குகின்ற வசதி வந்து உருவானது. அடுத்தது இன்னொன்று, நீதிமுறை சட்டங்கள் அமலுக்கு வந்த பின்னர் உயர் நீதிமன்றத்தின் ஒவ்வொரு பிரிவுக்கும் பொதுச்சட்டம் மற்றும் ஒப்புரவு இந்த 2 நியாயாதிக்கம் வழங்கப்பட்டதால இதற்கு முன்பு பொதுச்சட்டம் சார்ந்த பிரச்சனைகள் பொதுச்சட்ட நீதிமன்றங்களிலும் ஒப்புரவு சார்ந்த பிரச்சனைகள் சான்சரி நீதிமன்றத்திலும் மட்டுமே இருந்தன. ஆனா இந்த புதிய அமைப்பின் கீழே இந்த பிரிவுகள் வந்து நீக்கப்பட்டது. இதன் விளைவாக ஒரு வழக்கில பொதுச்சட்டம் தொடர்பான கேள்வியாக இருந்தாலும் சரி, பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒப்புரவு தொடர்பான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது உயர் நீதிமன்றத்தின் எந்த பிரிவிலும் முன்வைக்கப்பட்டு, எந்த டிவிஷன்லேயும் முன்வைக்கப்பட்டு தீர்மானிக்கப்படலாம். அதாவது ஒரு தரப்பினர் தனித்தனி நீதிமன்றங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லாம ஒரே நீதிமன்ற அமைப்பின் கீழ் அனைத்து சட்ட, அதாவது பொதுச்சட்ட மற்றும் ஒப்புரவு நிவாரணங்களை வந்து பெற முடியும். இது நீதி நிர்வாகத்தை வந்து எளிமையாக்கி விரைவான மற்றும் திறமையான நீதியை வழங்குவதற்கான ஒரு முக்கிய மாற்றமாக அமைந்தது இந்த நீதிமுறை சட்டங்கள். அடுத்து நாங்க பார்க்க இருக்கிறது வந்து நீதிமுறை சட்டங்களின் கீழ் வழக்குகள் மற்றும் ஒப்புரவு நிவாரணங்கள். இந்த சட்டங்களுக்கு முன்பு ஒரு வழக்குல வந்து ஒப்புரவு நிவாரணம் வேண்டும் என்றால் கட்டாயம் நாங்க சான்சரி நீதிமன்றத்துக்கு தான் செல்ல வேண்டி இருந்தது. ஆனா இந்த நீதிமுறை சட்டங்கள் வந்த பிறகு இந்த நிலை வந்து மாறினது. இப்போது வந்து ஒரு வழக்குதாரர் அல்லது மனுதாரர் தனது வழக்க உயர் நீதிமன்றத்தின் எந்த பிரிவிலும் வந்து தாக்கல் செய்யலாம். தவறுதலா வேற பிரிவில தாக்கல் செஞ்சிருந்தாலும் நீதிமன்றம் அந்த வழக்க சரியான பிரிவுக்கு மாற்றலாம் அல்லது அதே பிரிவிலேயே விசாரிக்கவும் அனுமதிக்கலாம். இது மட்டும் இல்லாம உயர் நீதிமன்றத்தின் எந்த நீதிபதியும் தேவையான சந்தர்ப்பங்களில முன்பு தனித்தனி நீதிமன்றங்களுக்கு இருந்த நியாயாதிக்கங்களை வந்து பயன்படுத்த முடியும். இந்த மாற்றத்தின் முக்கிய நோக்கம் பொது சட்டமும் ஒப்புரவும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான். இப்போது இந்த சட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் 2 முக்கிய விதிகளை பற்றி பார்ப்போம். முதல் விதி வந்து பாத்தீங்கன்னா மனுதாரரின் ஒப்புரவு உரிமைகள். ஒரு மனுதாரர் தனது வழக்கில ஒப்புரவு உரிமை அல்லது ஒப்புரவு நலன் அல்லது ஒப்புரவு நிவாரணம் கோரினா அது முன்பு சான்சரி நீதிமன்றம் மட்டுமே வழங்கக்கூடிய நிவாரணமாக இருந்தாலும் இப்போது உயர் நீதிமன்றமும் அதே நிவாரணத்தை வழங்க முடியும். அதாவது ஒப்புரவு நிவாரணத்தை பெற தனித்தனியா சான்சரி நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 2வது விதி பிரதிவாதியின் ஒப்புரவு பாதுகாப்பு. அதாவது
ஒரு பிரதிவாதி தனது பாதுகாப்புக்காக ஒப்புரவு அடிப்படையிலான பாதுகாப்பை வந்து முன்வைத்தா நீதிமன்றம் அதையும் முழுமையாக வந்து அங்கீகரிக்க வேண்டும். எளிமையா சொன்னா ஒப்புரவு என்பது மனுதாரருக்கு மட்டும் உதவுற சட்டம் இல்லை, பிரதிவாதியும் ஒப்புரவு அடிப்படையில தனது உரிமையை வந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். எனவே இந்த இரண்டு விதிகளும் கூறுவது என்னென்றால், நீதிமுறை சட்டங்களுக்கு பிறகு பொது சட்டமும் ஒப்புரவும் ஒரே நீதித்துறை அமைப்பில சமமா வந்து செயல்பட தொடங்கின என்பதாகும். இந்த ஸ்லைட்ஸ்ல வந்து நீதிமுறை சட்டங்கள் 1873 பிரிவு 25 பற்றி பார்ப்போம். நீதிமுறை சட்டங்கள் வந்த பிறகு பொது சட்டமும் ஒப்புரவும் ஒரே நீதித்துறை அமைப்பின் கீழே கொண்டு வரப்பட்டன. ஆனா சில நேரங்கள்ல வந்து இந்த இரண்டு சட்டங்களின் விதிகளும் ஒன்றுக்கொன்று முரண்படும் சூழ்நிலைகள் ஏற்பட்டன. சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில எந்த விதியை பின்பற்ற வேண்டும் என்ற கேள்விக்கு வந்து இந்த நீதிமுறை சட்டம் 1873 25வது பிரிவு 25 வந்து ஒரு தெளிவான பதில வந்து கொடுக்குது. அதாவது பொது சட்டத்துக்கும் ஒப்புரவுக்கும் இடையில உண்மையான முரண்பாடு ஏற்பட்டா ஒப்புரவின் விதிகள் தான் மேலோங்கி செயல்பட வேண்டும் என்று இந்த பிரிவு சொல்கிறது. இதன் மூலம் வந்து ஒப்புரவின் மேலாதிக்க கொள்கைய நீதிமுறை சட்டங்கள் வந்த பிறகும் வந்து அது சட்ட ரீதியா வந்து உறுதிப்படுத்தியது. ஆனா ஒரு விஷயத்தை வந்து நாங்க நினைவுல வச்சுக்கொள்ளணும் என்னன்னா, இந்த விதி வந்து எல்லா வழக்குகளிலும் வந்து பயன்படுத்தப்படுவதில்லை. பொது சட்ட விதிக்கும் ஒப்புரவு விதிக்கும் இடையில உண்மையாகவே முரண்பாடு இருந்தா மட்டும்தான் இந்த பிரிவு வந்து பயன்படுத்தப்பட்டது. மேலும் இந்த நடைமுறையில வந்து இப்படி நேரடி முரண்பாடுகள் மிகவும் அரிதாக இருந்ததால இந்த பிரிவு வந்து பயன்படுத்தப்பட்ட வழக்குகளும் வந்து மிக குறைவாகத்தான் இருக்கிறது. ஸோ இந்த ஸ்லைட்ஸ்ல நாங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய முக்கிய விஷயம் என்னென்றா, பொது சட்டத்துக்கும் ஒப்புரவுக்கும் இடையில உண்மையான முரண்பாடு ஏற்பட்டா ஒப்புரவின் விதிகள் தான் வந்து மேலோங்கும். இதுதான் நீதிமுறை சட்டத்தின் 1873 பிரிவு 25 முக்கிய கொள்கை ஆகும். நீதிமுறை சட்டங்களின் பிரிவு 25 மற்றும் ஒப்புரவு மேலோங்கும் கொள்கை தொடர்பான வழக்கு சான்றுகள். இந்த சட்டங்கள் வந்து வந்த பிறகு, அதாவது நீதிமுறை சட்டங்கள் 1873 75 வந்த பிறகு பொது சட்டமும் ஒப்புரவும் வந்து ஒரே நீதித்துறை அமைப்புகளை தான் கொண்டு வரப்பட்டன. இதனால முன்பு போல தனித்தனி நீதிமன்றங்களுக்கு மக்கள் செல்ல வேண்டிய அவசியம் வந்து இல்லாம போனது. ஆனா ஒரு முக்கிய விஷயத்தை நிலவில கொள்ளணும் என்னன்னா, இந்த சட்டங்கள் பொது சட்டத்தையும் ஒப்புரவையும் வந்து முழுமையாக ஒன்றாக இணைக்கவில்லை. அவற்றின் சட்ட கோட்பாடுகள் வந்து தொடர்ந்தும் தனித்தன்மையுடன் தான் இருந்தன. ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல வந்து பொது சட்ட விதிக்கும் ஒப்புரவு விதிக்கும் இடையில முரண்பாடு ஏற்படக்கூடிய நிலைகள் வந்து வந்தன. இந்த பிரச்சனைக்கு தீர்வு தான் நாங்க முதல் ஸ்லைட்ல பார்த்த மாதிரி நீதிமுறை சட்டத்தின் பிரிவு 25 வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த பிரிவு மிகவும் தெளிவா ஒரு விதியை சொன்னது என்னண்டா, பொது சட்டத்துக்கும் ஒப்புரவுக்கும் இடையில எந்த முரண்பாடும் இல்லையென்றா இரண்டின் விதிகளும் வந்து இணைந்து செயல்படும். ஆனா உண்மையான முரண்பாடு ஏற்பட்டா மட்டும்தான் ஒப்புரவு விதிகள் வந்து மேலோங்கி செயற்படுத்தப்படும். அதாவது பொது சட்டம் ஒரு முடிவையும் ஒப்புரவு வேறொரு முடிவையும் கூறும் சூழல்ல நீதிமன்றம் ஒப்புரவு கொள்கைகளைத்தான் பின்பற்றும். இந்த கொள்கை பின்னர் பல நீதிமன்ற தீர்ப்புகளையும் வந்து உறுதிப்படுத்தப்பட்டது. குறிப்பாக ஜாப் வெர்சஸ் ஜாப், அடுத்தது லோ வெர்சஸ் டிக்ஷன் போன்ற வழக்குகள்ல வந்து முரண்பாடு ஏற்பட்டா ஒப்புரவே மேலோங்கும் என்ற கொள்கையை வந்து மீண்டும் உறுதிப்படுத்தின. ஆகவே நாங்க இந்த ஸ்லைட்ஸ்ல ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீதிமுறை சட்டங்கள் நீதிமன்றங்களை ஒன்றிணைத்தன. ஆனா பொது சட்டமும் ஒப்புரவும் சட்ட கோட்பாடுகள் வந்து தனித்தனியாகத்தான் தொடர்ந்தன. ஆனா அவற்றுக்கு இடையில முரண்பாடு ஏற்பட்டா ஒப்புரவு விதிதான் வந்து மேலோங்கும். அடுத்து நாங்க பார்க்க போறது ஒப்புரவின் தன்மை. அதாவது ஒரு ஓடும் ஆறு போன்றது. அதாவது ஏன் இப்படி சொல்றோம்டா, ஒப்புரவு வந்து பெரும்பாலும் ஓடும் ஆறு என விவரிக்கப்படுகிறது. இந்த உவமைன்ற கருத்து என்னன்னா, ஒரு தொன்மையான முன்னோடி தீர்ப்புகள் ஆகிய சிறிய நீரூற்றுகளிலிருந்து உருவாகி நூற்றாண்டு கணக்காக வழக்குகள் வழியே தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது இந்த ஒப்புரவு. ஆறும் வந்து எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா ஓடிக்கொண்டே இருக்கு, அது ஒருபோதும் வந்து நிக்காது. ஆனா ஆறுகள் வந்து தாம் விரும்பினபடி சுதந்திரமாக ஓடுவதில்லை. அவை தங்களுக்கென்று ஒரு கரைகளால வந்து கட்டுப்படுத்தப்படுகின்றன. அத போலத்தான் ஒப்புரவும் வந்து கட்டுப்பாடின்றி ஓடுவதில்லை.
ஒப்புரவு வந்து முற்றீர்ப்பு என்ற கோட்பாட்டாலும் அதனுடைய நிறுவப்பட்ட சட்ட கோட்பாடுகளாலும் வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. ஒரு ஆற்றின் ஓட்டத்தை வந்து அதனுடைய கரைகள் கட்டுப்படுத்துவது போல ஒப்புரவின் பயன்பாட்டையும் முற்றீர்ப்புகள் வந்து கட்டுப்படுத்துகின்றன. இருப்பினும் சில நேரங்கள்ல வந்து சமூக அழுத்தத்தை உணர்ந்து புதிய கோட்பாடுகளை உருவாக்கும். ஒப்புரவின் இந்த புதுமை திறன் அதன் மிகப்பெரிய வலிமைகள்ல ஒன்று. ஒப்புரவு என்பது வந்து நிலையா நின்றுவிடும் ஒரு சட்டம் அல்ல. அது வந்து கால மாற்றத்திற்கு மாறும் காலத்துக்கும் சமூக நீதிக்கும் நெறிமதிப்புகளுக்கும் ஏற்ப தொடர்ந்தும் மாறக்கூடிய ஒரு சட்டம். அதாவது நிலையான குளம் போல இல்லாம ஒப்புரவானது சூழ்நிலையில ஏற்படுற மாற்றத்துக்கு ஏற்ப மாறுபடும். புதிய சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும். நீதியை அடைவதற்காக வந்து ஒரு நெகிழ்வான முறையாக வந்து அது செயல்படும். அதாவது இதை நாங்க இன்னொரு விதத்துல சொல்வதானா, பொது சட்டம் விதிகள் கல்லில செதுக்கப்பட்டது போல நிலையானவை. ஒப்புரவு வந்து நீர் போல சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வது. இந்த காரணத்தால ஒப்புரவு புதிய சட்ட பிரச்சனைகள், புதிய சமூக தேவைகள், புதிய நெறிசார் சிக்கல்கள் இவற்றை சமாளிக்க தொடர்ந்தும் வளர்ந்து கொண்டிருக்கும் சட்டமாக பார்க்கப்பட்டது. இத பல வழக்குகள் மூலம் நாங்க பார்க்கலாம். உதாரணமா 1970கள்ல குடும்ப வீட்டு உரிமை தொடர்பான பல பிரச்சனைகள் நீதிமன்றத்துக்கு வந்தன. அப்போது கிசிங் வெர்சஸ் கிசிங் என்ற வழக்குல வந்து பொதுவான நோக்கம் கமன் இன்டென்ஷன் என்ற கோட்பாடு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது ஒரு சொத்தின் உரிமை ஆவணத்துல வந்து ஒருவரின் பெயர் மட்டும் இருந்தாலும் இருவரும் அந்த சொத்தை இணைந்து பயன்படுத்த வேண்டும் என்ற பொதுவான நோக்கம் இருந்ததா என்பது பற்றி நீதிமன்றம் வந்து ஆராய தொடங்கினது. ஆனா இந்த கமன் இன்டென்ஷன், அதாவது பொதுவான நோக்கம் தொடர்பான கோட்பாடு வெவ்வேறு விதமாக பின்னர் வந்த வழக்குகள்ல விளக்கப்பட்டதால பொறுப்போடு செய்யப்பட்டதால அதன் சரியான பொருள் குறித்து குழப்பங்கள் உருவான. இது ஒப்புரவின் ஒரு பலவீனமாக கருதப்படுகிறது. அதன் பிறகு 1990கள்ல குறிப்பாக தகாத செல்வாக்கு அன்டியூ இன்ஃபுளுன்ஸ் சொல்றது மற்றும் வற்புறுத்தல்கள் காரணமாக பலர், குறிப்பாக பெண்கள், தங்களுடைய வீடுகளை வந்து அடமான பிரச்சனைகளால இழக்கும் நிலை ஏற்பட்டது. அப்போது பார்க்லேஸ் பேங்க் வெர்சஸ் ஓப்ரைன் என்ற வழக்கு மிகவும் முக்கியமான தீர்ப்பாக அமைந்தது. இந்த வழக்கின் மூலம் தகாத செல்வாக்கால் அல்லது வற்புறுத்தலால் செய்யப்பட்ட அடமான ஒப்பந்தங்களை எந்த சூழ்நிலைகளில் செல்லாது என அறிவிக்கலாம் என்பதற்கான முக்கிய வழிகாட்டுதல்கள் வந்து வழங்கப்பட்டன. மேலும் வந்து ஃப்ரீசிங் இன்ஜங்ஷன், நிறுத்தற் கட்டளை, ஆக்க நம்பிக்கை, கன்ஸ்ட்ரக்டிவ் ட்ரஸ்ட், வேறுபடும் கட்டணம், ஃப்ளோட்டிங் சார்ஜஸ் போன்ற புதிய ஒப்புரவு கோட்பாடுகள் வந்து குடும்ப சட்டம் மற்றும் வணிக சட்டத்தில் உருவான புதிய பிரச்சனைகளுக்கு பயனுள்ள தீர்வுகளை வந்து வழங்கின. இந்த கோட்பாடுகள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா திடீரென்று உருவானவே இல்லை. அவை சமூகத்திலே ஏற்பட்ட மாற்றங்கள் மற்றும் புதிய தேவைகளுக்கு ஏற்ப நீதிமன்றங்கள் ஒப்புரவின் கொள்கைகளை வந்து படிப்படியாக வளர்த்தன. எனவே ஒரு ஒப்புரவை வந்து ஒரு வெள்ளப்பெருக்கு ஆற்றுடன் வந்து நாங்க ஒப்பிட முடியும். ஒரு ஆறு தேவைக்கேற்ப புதிய பாதையை உருவாக்குவது போல ஒப்புரவும் சமூக மாற்றங்களுக்கு ஏற்ப புதிய சட்ட கோட்பாடுகளையும் நிவாரணங்களையும் வந்து உருவாக்கும் திறனை வந்து கொண்டது. இதனால ஒப்புரவின் மிகப்பெரிய வலிமை அதுன்ற நிகழ்வுத்தன்மை காலத்தின் தேவைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ற திறனாகும். ஒப்புரவும் சட்டமும் ஒன்றிணைந்த நிலை. ஒப்புரவும் சட்டம் ஒன்றிணைந்த நிலை தொடர்பாக பார்ப்போம். நீதிமுறை சட்டங்கள் அமலுக்கு வருவதற்கு முன்பு ஒரே காரணத்தின் அடிப்படையில ஒரு நபருக்கு இரு வெவ்வேறு நிவாரணங்கள் கிடைக்க தகுதி இருந்தா அவற்றில் ஒன்று பொதுச்சட்ட நீதிமன்றத்துல மட்டும் பெறக்கூடியதாகவும் மற்றொன்று சான்சரி நீதிமன்றத்துல மட்டும் பெறக்கூடியதாகவும் இருந்தது. ஆனா நீதிமுறை சட்டங்கள் அமலுக்கு வந்த பிறகு சூழ்நிலை மாறியது. அத்தகைய நபர் இரு நிவாரணங்களையும் வந்து ஒரே நீதிமன்ற நடவடிக்கையின் கீழ் பெற வேண்டும் என்பது சட்டப்படி கட்டாயமானதாக அமைந்தது. எனினும் இந்த சட்ட மாற்றத்தால பொது சட்டம் மற்றும் ஒப்புரவு நியாயாதிக்கங்கள் முற்றிலும் ஒருங்கிணைக்கப்பட்டு விட்டன என்பது பொருள் அல்ல. மாறாக ப்ரொஃபசர் அஸ்பர்ன ஒரு உவமையை வந்து சொல்றார். அதாவது பொது சட்டம் மற்றும் ஒப்புரவு இரண்டு ஆறுகள் போல பக்கத்துல ஓடும், ஆனா ஒன்றோடொன்று கலக்காதது.
அதாவது இரண்டு நீதித்துறை ஓடைகள் ஒரே வாய்க்கால்ல ஓடினாலும் அவை தங்களது நீர்த்தன்மையை கலக்காமல் ஒவ்வொன்றும் தனித்தன்மையுடனே தொடர்கின்றன என அவர் கூறினார். பொதுச்சட்டம் மற்றும் ஒப்புரவு இரண்டும் ஒரே நீதிமன்ற அமைப்பில் செயற்பட்டாலும் அவை முழுமையாக ஒன்றாக கலக்கவில்லை. அவை இரண்டும் தனித்தனி சட்ட கோட்பாடுகளாக தொடர்ந்ததாக ப்ரொஃபசர் அஸ்பர்ன தெரிவித்தார். ஆனா இந்த ஸ்லைட்ஸ்ல நாங்க பார்க்க போறது என்னன்னா, இந்த ப்ரொஃபசர் அஸ்பர்ன கூறின கருத்துக்கு மாறா லோர்ட் டிப்லாக் அவர்களோட அணுகுமுறை வித்தியாசமா இருந்தது. அது என்னன்னு பார்ப்போம். ப்ரொஃபசர் அஸ்பர்ன பொதுச்சட்டமும் ஒப்புரவும் ஒரே நீதித்துறை அமைப்புல இருந்தாலும் இரண்டு தனித்தனி ஓடைகளைப் போலவே தொடர்ந்து செயல்படுகின்றன அவர் கூறியிருக்கார். ஆனா யுனைடெட் சயின்டிபிக் ஹோல்டிங் லிமிடெட் என்ற வழக்குல லோர்ட் டிப்லாக் இந்த கருத்தை ஏற்கவில்லை. அவர் கூறினது என்னண்டா, ப்ரொஃபசர் அஸ்பர்ன கூறின இரண்டு நதி நீரின் உவமை இன்றைய சட்ட நடைமுறைக்கு பொருந்தாது. ஏனென்றா இந்த இரண்டு ஓடைகளின் நீர்களும் இப்போது ஒன்றாக கலந்து விட்டன என்பதாகும். அதன் பொருள் என்னண்டா, நீதிமுறை சட்டங்கள் மற்றும் அதன் பின்னரான சட்ட வளர்ச்சிகளின் காரணமாக பொதுச்சட்டமும் ஒப்புரவும் இன்றைய நீதித்துறையில மிகவும் நெருக்கமாக ஒன்றிணைந்து செயல்படுகின்றன. எனவே இன்றைய நீதிமன்றங்கள் ஒரு வழக்கை விசாரிக்கும் போது இது பொது சட்ட பிரச்சனையா அல்லது ஒப்புரவு பிரச்சனையான்னு தனித்தனியா பிரிச்சு பார்க்கறது இல்லை. மாறா இரு சட்ட கோட்பாடுகளை இணைத்து முழுமையான நீதியை வழங்குகின்றன. இதை புரிந்து கொள்வதற்காக இரண்டு நதிகள் சங்கமமாகும் இடத்தை நாங்க எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். ஆரம்பத்துல இரண்டு நதிகளின் நீரையும் தனித்தனியாக காண முடியும். ஆனா சில தூரம் சென்ற பிறகு இந்த இரண்டு நீர்நிலைகளும் தனித்தனியாக பிரித்தறிவது முடியாது. அவை ஒரே ஓடையாக மாறி விடுகின்றன. அது போலத்தான் இன்றைய சட்ட அமைப்புல பொதுச்சட்டமும் ஒப்புரவும் ஒன்றிணைந்துதான் செயல்படுகின்றன. எனவே இந்த வழக்கின் முக்கியமான கருத்து என்னென்றா, பொதுச்சட்டம் பிளஸ் ஒப்புரவு ஒருங்கிணைந்த நவீன சட்ட அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இரண்டையும் வேறு வேறாக சிந்திப்பது இப்பொழுது தவறான உதாரணம் என லோர்ட் டிப்லாக் யுனைடெட் சயின்டிபிக் ஹோல்டிங் லிமிடெட் என்ற வழக்குல தெரிவித்தார். இந்த ஸ்லைட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு நியூசிலாந்து வழக்கை பார்ப்போம். ஒரு மிக முக்கியமான ஒரு நியூசிலாந்து வழக்கை பார்ப்போம். இந்த வழக்கில் இருந்த முக்கிய பிரச்சனை கேள்வி என்னன்னா, நம்பிக்கை துரோகம், பிரீச் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் என்பது ஒப்புரவு சட்டத்தின் கீழ் வரும் ஒரு காரணமாக இருந்தாலும் அதற்காக டேமேஜஸ் நஷ்டஈடு வழங்க முடியுமா என்பதாகும். அதுதான் அந்த வழக்குல பிரச்சனை. இது நியூசிலாந்து நீதிமன்றத்துல ஒரு வழக்கு. அதாவது பிரீச் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் என்றது ஒருவரிடம் ரகசியமாக பகிரப்பட்ட தகவலை அவற்றை அனுமதியின்றி மற்றவர்களுக்கு தெரிவிப்பது அல்லது அந்த தகவலை தவறாக பயன்படுத்துவது. அதுதான் பிரீச் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் சொல்றது. இதுக்கு நியூசிலாந்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கின தீர்ப்பு மிக முக்கியமா இருந்தது. கோர்ட் ஆஃப் அப்பீல் கொடுத்த தீர்ப்பு மிக முக்கியமா பார்க்கப்பட்டது. அதாவது பிரீச் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், இந்த நம்பிக்கை துரோகம் ஒப்புரவின் கீழே வந்தாலும் அதற்கான நிவாரணம் ஒப்புரவு நிவாரணங்கள் மட்டுமல்ல, பொதுச்சட்ட நிவாரணங்களான நஷ்ட ஈடும் வழங்கப்படலாம் என்று நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. அதுல நீதிபதி குக் கூறினார் என்னண்டா, இப்போது நடைமுறையில ஒப்புரவு மற்றும் பொதுச்சட்டங்கள் ஒன்றாக கலந்து விட்டன. அந்த கடமை மீறப்பட்டால் நிவாரணங்கள் எந்த சட்டத்திலிருந்து வந்தாலும், அது பொது சட்டமா இருந்தாலும் சரி, ஒப்புரவாக இருந்தாலும் சரி, அல்லது நியதி சட்டமா இருந்தாலும் சரி, தேவையான முழு அளவிலும் நிவாரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என அவர் சொன்னார். இன்றைய சட்ட நடைமுறையில பொதுச்சட்டமும் ஒப்புரவும் தனித்தனியா இல்லை, அவை ஒன்றிணைந்து செயல்படுகின்றன என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் இந்த வழக்கின் சூழ்நிலையில சட்டம் தரப்புகளுக்கு இடையில் ஒரு நம்பிக்கை கடமையை விதிக்கிறது. நம்பிக்கை கடமை என்றது, டியூட்டி ஆஃப் கான்ஃபிடன்ஸ் என்றது என்னென்றால், இது ஒரு சட்ட கோட்பாடு. அதாவது ஒருவர் உங்களிடம் ரகசியமாக பகிர்ந்து கொள்ளும் தகவல்களை அவற்றை அனுமதியின்றி நீங்க பிறருக்கு வெளியிடக்கூடாது அல்ல அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் இந்த டியூட்டி ஆஃப் கான்ஃபிடன்ஸ் என்று நாங்க சொல்லுவோம். இந்த வழக்குல இதற்கு முன் நேரடி முற்றீர்ப்பு இல்லாத நிலையில, அதாவது இதே மாதிரியான ஒத்த வழக்கு முன்னர் நடைபெறாததால, அந்த தீர்ப்பு இல்லாததால நீதிமன்றம் ஒப்புரவு அடிப்படையிலான வழக்குகளுக்கும் நஷ்ட ஈடு வழங்க முடியும் என்று
தீர்மானித்தது. இந்த வழக்கு பொதுச்சட்டம் மற்றும் ஒப்புரவு நிவாரணங்கள் ஒன்று சேர்ந்து செயல்படலாம் என்பதை வலியுறுத்திய ஒரு முக்கிய முன்னுதாரணமாக பார்க்கப்படுகிறது. அதாவது ஒப்புரவு மற்றும் பொதுச்சட்ட நிவாரண முறைமைகள் இன்று முற்றிலும் பிரிந்தவை அல்ல, இரண்டும் ஒரே நீதித்துறையில் செயல்படுகின்றன. இறுதியாக நாங்க சுருக்கத்துக்கு வந்துட்டோம். சுருக்கமா நாங்க இந்த ஸ்லைட்ஸ்ல இந்த வீடியோல நாங்க என்ன பார்த்தோம்ன்றதை சுருக்கமா நான் சொல்றேன். இந்த அத்தியாயத்துல நாங்க ஒப்புரவு ஏன் உருவாக்கப்பட்டது, அது எவ்வாறு வளர்ச்சி பெற்றது மற்றும் இன்றைய சட்ட அமைப்புல அது எவ்வாறு முக்கிய இடத்தை பெற்றுள்ளது என்பது பற்றி நாங்க பார்த்தோம். ஆரம்பத்துல பொதுச்சட்டத்தின் கடுமையான விதிகள், தொழில்நுட்ப நடைமுறைகள், அதாவது ஃபார்மல் ப்ரொசீஜர் மற்றும் அநியாயமான முடிவுகளை சரி செய்யறதுக்காகத்தான் ஒப்புரவு உருவானது. பொதுச்சட்டம் வழங்க முடியாத இடங்களில, தீர்வு வழங்க முடியாத இடங்கள்ல சான்சரி நீதிமன்றம் நியாயம், மனச்சாட்சி மற்றும் சமநீதி அடிப்படையில நிவாரணங்களை வழங்கினது. இதன் மூலம் இன்ஜங்ஷன், ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ், ட்ரஸ்ட் போன்ற முக்கிய ஒப்புரவு கோட்பாடுகள் தடையான குறித்த நிறைவேற்றம், நம்பிக்கை போன்ற முக்கிய ஒப்புரவு கோட்பாடுகள் உருவாகின. பின்னர் பொதுச்சட்ட நீதிமன்றங்களுக்கும் சான்சரி நீதிமன்றத்துக்கும் இடையே நியாயாதிக்கங்களுக்கு இடையில முரண்பாடுகள் ஏற்பட்டன. அவற்றில மிகவும் முக்கியமானதுதான் ஏர்ல் ஆஃப் ஆக்ஸ்போர்ட் கேஸ்ன்னு பார்த்தனாங்க. அந்த வழக்குல பொதுச்சட்டத்துக்கும் ஒப்புரவுக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டால் ஒப்புரவின் விதிகளை மேலோங்கும் என்ற கொள்கை நிறுவப்பட்டது. அதன் பிறகு நாங்க கடைசியா பார்த்த விஷயம், நீதிமுறை சட்டங்கள் 1873, 75 மூலம் பொதுச்சட்டமும் ஒப்புரவும் ஒரே நீதித்துறை அமைப்பின் கீழ் நிர்வகிக்கப்பட தொடங்கின. இதனால ஒரே நீதிமன்றத்துல சட்ட மற்றும் ஒப்புரவு நிவாரணங்களை, பொதுச்சட்ட நிவாரணங்களையும் ஒப்புரவு நிவாரணங்களையும் பெறுகின்ற வசதி உருவானது. இருப்பினும் அவற்றின் சட்ட கோட்பாடுகள் தனித்துவமாகவே தொடர்ந்தன. இது தொடர்பாக ப்ரொஃபசர் அஸ்பர்ன இரு சட்ட ஓடைகளும் ஒரே வாய்க்கால ஓடினாலும் கலக்கவில்லை என்று கூறினார். ஆனா பின்னர் லோர்ட் டிப்லோக் மற்றும் நியூசிலாந்து நீதிமன்றம் இன்றைய சட்ட நடைமுறையில பொதுச்சட்டமும் ஒப்புரவும் நிர்வாக ரீதியில மட்டுமல்லாம தத்துவ ரீதியாகவும் ஒன்றிணைந்து செயல்படுகின்றன என்று வலியுறுத்தின. எனவே ஒப்புரவு என்பது பொதுச்சட்டத்துக்கு எதிரான ஒரு சட்டம் இல்லை, மாறாக பொதுச்சட்டம் முழுமைப்படுத்தி நியாயமான தீர்வுகளை வழங்கும் ஒரு முக்கியமான சட்ட கொள்கை அமைப்பாக இன்றும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இந்த ஸ்லைட்ஸ்ல இந்த பிரசன்டேஷன் தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட முக்கிய நூல்கள், சட்ட அறிக்கைகள், வழக்கு தீர்ப்புகள் மற்றும் ஆதாரங்கள் மற்றும் மேற்கோள்கள் இதுல கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பிரசன்டேஷன் முழுமையாக கல்வி மற்றும் கற்றல் நோக்கத்துக்காக மட்டும்தான் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதில் இடம்பெற்றுள்ள விளக்கங்கள், சுருக்கங்கள் மற்றும் மொழிபெயர்ப்புகள் மற்ற பிரசன்டேஷன் வடிவமைப்புகள் அனைத்துமே மாணவர்களின் கற்றலை எளிதாக்கும் நோக்கில தயாரிக்கப்பட்டவை. இந்த பிரசன்டேஷனை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட அனைத்து மூல ஆதாரங்களுக்கும் உரிய அங்கீகாரம் இந்த ஸ்லைட்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் தேவையான இடங்கள்ல பிரசன்டேஷனுக்குள்ளேயும் அது வழங்கப்பட்டிருக்கு. இந்த பிரசன்டேஷன் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட மூல நூல்கள், வெளியீடுகள் மற்றும் பிற ஆதாரங்கள் இந்த பதிப்புரிமை அந்தந்த ஆசிரியர்கள், வெளியீட்டாளர்கள் மற்றும் பதிப்புரிமை உரிமையாளர்களுக்கே தான் சொந்தமானது. எனவே இந்த பிரசன்டேஷன்ல எந்த விதமான பதிப்புரிமை மீறல் நோக்கமும் இல்லை என்றதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்கள், தெரிந்தவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மேலும் சட்டப்படி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. அப்போதான் சட்டம் தொடர்பான எனது அடுத்தடுத்த பயனுள்ள காணொளிகள் அனைத்தும் உடனுக்குடன் உங்களை சேரும். தொடர்ந்தும் சட்டத்தை எளிமையாகவும் ஆழமாகவும் அதுவும் தமிழில கற்போம். நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில உங்களை சந்திக்கிறேன்.